கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. மீண்டுமாக தேவ சமூகத்திலே வந்திருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் தேவ செய்திக்காக நாம் கடந்து போகிறோம். தேவன் தம்முடைய செய்தியை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய செய்தியின் தலைப்பு, நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். இரண்டாவது பாகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இதன்பாக ஒரு பாடலை பாடி கர்த்தருக்கு காணிக்கை செலுத்தி இன்றைய தியானத்திற்காக மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்க ஆயத்தமாயிருப்போம். தேவனின் சிங்காசனம், தேவனின் சிங்காசனம், உயர்ந்த தேவனின் திருவாசனம், உயர்ந்த தேவனின் திருவாசனம், உன்னத தேவனின் சிங்காசனம், தேவனின் கிருபையால் நிறைந்தது ஆலயம், தேவனின் கிருபையால் நிறைந்தது ஆலயம், கண்டு நம் தேவனின் தரிசனம், கண்டு நம் தேவனின் தரிசனம், உன்னத தேவனின் சிங்காசனம். சேராபீன்கள் அவரின் மேலே நிற்கு, சிட்டைகளால் முகத்தை மூடி நிற்க, சேராபீன்கள் அவரின் மேலே நிற்கு, சிட்டைகளால் முகத்தை மூடி நிற்க, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்திடவே, பரிசுத்தர் பரிசுத்தர் என்று துதித்திடவே, தேவாலயம் மகிமையால் நிறைந்ததுவே, தேவாலயம் மகிமையால் நிறைந்ததுவே, உன்னத தேவனின் சிங்காசனம், உயர்ந்த தேவனின் திருவாசனம், உன்னத தேவனின் சிங்காசனம். கொத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி போர்க்கற்றை கரித்தவரை, குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலை
தரித்தவரை அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் அக்கினி ஜுவாலை போன்ற கண்களையும் வெண்மையான சிரசும் கண்டு பணிந்திடுவேன். வெண்மையான சிரசும் கண்டு பணிந்திடுவேன். உன்னத தேவனின் சிங்காசனம் ஏழு நட்சத்திரத்தை பலகரத்தில் ஏந்தி நிற்கும் தேவாதி தேவனவர். ஏழு நட்சத்திரத்தை பலகரத்தில் ஏந்தி நிற்கும் தேவாதி தேவனவர். வெண்கல பாதங்களை உடையவரை வெண்கல பாதங்களை உடையவரை பணிந்து விழுந்து தினம் தொழுதிடுவேன். பணிந்து விழுந்து தினம் தொழுதிடுவேன். தேவனின் சிங்காசனம் உயர்ந்த தேவனின் திருவாசனம். உன்னத தேவனின் சிங்காசனம் உயர்ந்த தேவனின் திருவாசனம். தேவனின் கிருபையால் நிறைந்தது ஆலயம். தேவனின் கிருபையால் நிறைந்தது ஆலயம். கண்டு நான் தேவனின் தரிசனம். கண்டு நான் தேவனின் தரிசனம். உன்னத தேவனின் சிங்காசனம் உன்னத தேவனின் சிங்காசனம். பரிசுத்த வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் வாசிக்க கேட்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லெகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஆமேன். தேவன் தாமே தம்முடைய வார்த்தையோடு கூட அவருடைய ஆசீர்வாதங்களை கூட்டுவாராக. செபிப்போம். அன்பும் கிருபை இறக்க நிறைந்த பரலோக நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான உயிர்த்தெழுந்த கால வேளையிலும் இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அன்று உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் தந்த பிரதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே பாடின பாடல்கள், ஆராதனை வேளை, சிறு பிள்ளைகளுடைய வசன பகுதி, காணிக்க பகுதி எல்லாவற்றையும் கிருபையாக ஆசீர்வதித்து கொடுத்தீரே. நன்றியப்பா. கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமல் போகட்டும். உடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. வசனங்களை வாசித்த உடைய மகளை ஆசீர்வதியும். தேவன் தாமே ஒவ்வொரு வசனங்களை ஆசீர்வதித்து இதன் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவி உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அடியனுடைய நாவுகளை பிடித்து கொண்டு நீர் பேசுவீராக. அதை கேட்க போகிற நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
சகல துதி கனமகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமக்கார் ஹல்லேலூயா. நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலமாக நம்மோடு பேசுவாராக. ஆமென். தேவன் நமக்கு கொடுக்கின்ற அடையாளங்கள், பூமியிலே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவன் அதை வானங்களில் வெளிப்படுத்துவாராம். ஆமென். தேவன் வானங்களில் தான் தம்முடைய அடையாளங்களை வைத்திருக்கு. தேவன் பூமியிலே தம்முடைய காரியங்களை செய்வதற்கு முன்னர் அவர் வானங்களில் அவைகளை எப்பொழுதும் வெளிப்படுத்துகிறார் என்பது உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரர்கள் அதை அறிந்திருக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து நட்சத்திரங்களை கவனித்து கொண்டிருந்தனர். ஏனென்றால் அந்த நட்சத்திரத்தில் ஏதாவது ஒன்று நகர்ந்தால் அவர்கள் உடனே வேத வாக்கியங்கள் ஊடாக அவைகளை ஆராய்ந்து பார்த்து அது என்னவென்னதை கண்டுபிடித்தனர். நீங்கள் வேத வாக்கியங்களின் மூலமா என்று கூறலாம். ஆம், வேத வாக்கியங்களின் மூலமே ஆகும். யோவான் 5:39 வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவைகளும் அவைகளே. நாம் எதை ஆராய்ந்து பார்க்க வேண்டுமா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 1 கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். வேதம் வாசிப்பது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அதை தியானம் செய்ய வேண்டும். தியானம் என்றால் எதை செய்ய வேண்டும்? தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானம் செய்ய வேண்டும். ஆதி சபை விசுவாசிகள் வேத வசனங்களை குறித்து கருத்தாய் ஆராய்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறார். ஆகல் வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஏதோ கடமைக்காக ஆராதனைக்கு வந்தோம் என்றல்ல. வேத வசனங்கள் இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்பதெல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து நம்மையும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகையால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்ப்பதற்கு நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்க வேண்டும். மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் ஆவிக்குரியவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆவிக்குரியவர்களாக இருந்தால்தான் வேத வாக்கியங்களை எல்லாம் என்ன செய்ய முடியும்? ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆகையால் ஆதி காலத்திலே தேவனுடைய முதலாவது வேதாகமம் என்பது என்னவாக இருந்தது? தேவனுடைய முதலாவது வேதாகமம் வான ராசிகள் என்ற விதமாக இருந்தது. ஆதியாகமம் 1 தேவன் சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். இவைகள் காலங்களையும் மாதங்களையும் வருடங்களையும் நாட்களையும் குறிக்கின்றதாக இருக்கின்றன. ஒரு நாட்காட்டியாக தேவன் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாம் சிருஷ்டித்தார். இவர்கள் எல்லாமே நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது. உதாரணமாக சூரியன் என்று சொன்னால்
அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் நீதியின் சூரியன். சந்திரன் என்றால் அது மணவாட்டியை குறிக்கிறது. நட்சத்திரங்கள் என்றால் அது தேவ தூதர்களை குறிக்கிறது. யோபனுடைய நாட்களில் அவர் சொல்லுகிறார், நீர் வானங்களை சிருஷ்டித்தபோது நட்சத்திரங்கள் ஏகமாய் கூடி என்ன செய்துதான் ஆர்ப்பரித்தன என்று எழுதியிருக்கிறது. அது என்ன? நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? தேவ தூதர்களை குறிக்கிறது. ஆக எல்லாவற்றுக்கும் ஆவிக்குரிய ஒரு அடையாளம் இருக்கிறது. தேவன் அதையெல்லாம் எங்கு வைத்தார்? வானங்களில் வைத்தார். ஆகையால் தேவனுடைய முதல் வேதாகமம் என்பதே வான மண்டலங்களில் உள்ள வான ராசிகளாகும். அது கன்னியில் ஆரம்பித்து சிம்மத்தில் முடிவடைகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து கன்னியில் வயிற்றில் பிறந்தார். இப்பொழுதோ அவர் யூதா கோத்திரத்து சிங்கமாக இறங்கி வந்திருக்கிறார். வரப்போகிறாரா? வந்திருக்கிறார். அவர் வந்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் கர்ச்சிக்கிற சிங்கமாக, வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தில் அவர் கர்ச்சிக்கிற சிங்கமாக இறங்கி வந்தார். அதுதான் இந்த நேரம். ஆகையால் வான ராசிகளின் அடிப்படையில் அந்த அடையாளங்களின் ஊடாக தேவன் தன்னை பிரதிபலிக்கிறார். ஆமென். ஆகையால் தான் இந்த வான ஆராய்ச்சியாளர்கள் வானத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். சூரியனை ஆராய்கிறார்கள், சந்திரனை ஆராய்கிறார்கள், நட்சத்திரங்களை ஆராய்ந்து பார்க்கிறார்கள். இவை எல்லாமே அடையாளங்களாக இருக்கிறது. ஆமென். ஆகையால் தான் முதலாவது வேதாகமம் என்பது ராசிகளை கொண்டதாக இருக்கிறது. ஆமென். அது வேதத்தின் அடிப்படையிலே கொண்டு வரப்படுகிறது என்பதை நாம் காண்கிறோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையால் அவர்கள் என்ன செய்தார்கள்? வேத வாக்கியங்களின் ஊடாக அவைகளை ஆராய்ந்து பார்த்து அது என்ன என்பதை கண்டுபிடித்தனர். பிரியமானவர்களே, நாம் இன்னும் மாம்சத்துக்குரியவர்களாக இருந்தால் ஆவிக்குரியவர்களை என்ன செய்ய முடியாது? அறிய முடியாது. மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், மாம்சத்துக்குரியவர்களை பேசுகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவிக்குரியவைகளையே பேசுகிறார்கள். ஜென்ம சுபாவம் உள்ளவன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். ஜென்ம சுபாவம், இந்த சரீரத்தினுடைய சுபாவத்திலேயே தான் அநேக கிறிஸ்தவர்களாக அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஜென்ம சுபாவம் உள்ளவன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். கவனிக்கணும். வேத வாக்கியங்கள் ஊடாக அதை ஆராய்ந்து பார்த்து அவரை கண்டுபிடித்தார்கள். ஆம், வேத வாக்கியங்களின் மூலமாகத்தான் அதை கண்டுபிடித்தார்கள். அவர்கள் சாஸ்திரிகளாக இருந்தனர், ஆனால் அவர்கள் முகமதியர்களாக இருந்தார்கள். அவங்க யாருங்க? சாஸ்திரிகள் என்பது யாரை குறிக்கிறது? அல்லேலூயா. முகமதியர்களாக இருந்தார்கள். இன்னொரு செய்தியில் தீர்க்கதரிசி சொல்றார், அவர்கள் எபிரேயர்களாக இருந்தார்கள் சொல்றார். அஞ்ஞானிகள் அல்ல. இந்த சாஸ்திரிகள் யார் கிடையாது? அஞ்ஞானிகள் அல்ல, விக்கிரக வழிபாடுகள் செய்கிறவர் அல்ல. எந்த ஒரு முகமதியர்களும் விக்கிரக வழிபாடு செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் யெகோவா தேவன் மேலே விசுவாசம் வைத்திருக்கிறார்கள். ஆமென். அது ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து வருகிறார்கள். ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்மவேல் சந்ததியிலிருந்து வரக்கூடியவர்கள் தான் முகமதியர்கள். அவர்கள் ஒரே தேவனை தான் விசுவாசித்து ஆராதிக்கிறவர்கள். ஆகையால் இவர்கள் விக்கிரக வழிபாடு செய்கிறவர்கள் அல்ல. இவர்கள் யாருங்க? ஒரே தேவனை விசுவாசிக்கக்கூடிய முகமதியர்களாக இருக்கிறார்கள். வான ஆராய்ச்சியாளர்கள். சாஸ்திரிகள் என்றால் என்ன அர்த்தம்? வான ஆராய்ச்சியாளர்கள் என்று அர்த்தம். ஆகையால்
முகமதியர்கள் எப்படி வந்தனர்? அவர்கள் உண்மையாகவே பண்டைய மேதிய பெர்சியர் சந்ததியில் தோன்றியவர்கள். அங்கிருந்து தான் முகமதியர்கள் தோன்றினர். நாம் யாவரும் அதை அறிந்துள்ளோம். கவனிங்கள், அவர்களுக்கு அங்கே ஒரு அதிபதி இருந்தான். நீங்கள் அதை படிக்க விரும்பினால் அது தானியேல் 2:43 உள்ளது. தானியேல் 2:43 தீர்க்கதரிசியாகிய தானியேல் தான் அவர்கள் பாபிலோன் இருந்தபோது அவர்களுக்கு அதிபதியாக இருந்தான். யார் அதிபதியாக இருந்தான்? தானியேல். தானியேல் அதிபதியாக இருந்தான். அவன் தேவனுடைய எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு கற்பித்திருந்தான். ஏனென்றால் அவன் அவர்களுக்கு ஒரு அதிபதியாக இருந்தான். அவன் அவர்களிடத்தில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து உலகில் உள்ள பிரஜாதி ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் நொறுக்கி போட்டு அது வளர்ந்து பூமியெல்லாம் நிரப்பும் என்றான். அவன் அதை கூறினது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்பொழுது இந்த சாஸ்திரிகள் அவிசுவாசிகளாக இருக்கவில்லை. நல்ல கவனிக்கணும். சாஸ்திரிகள் யார் கிடையாது பிரியமானவர்களே? விசுவாசிகள் அல்ல. அவர்கள் விசுவாசிகளாக இருந்தனர். அவர்கள் யாருங்க? விசுவாசிகளாக இருந்தனர். அவர்கள் ஒன்றான மெய்த்தேவனில் விசுவாசம் கொண்டிருந்தனர். அது உண்மை என்பதை நாம் அறிவோம். வேதம் அவண்டமாய் கூறியுள்ளது. நீங்கள் அதை படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அப்போஸ்தலர் 10:35 படித்து பார்க்கலாம். அதில் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனை அவர் கனப்படுத்துகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது அதே சமயத்தில் அவர்கள் சத்தியத்தின் ஒழுங்கின் முறையில் சரியாக இருக்கவில்லை. ஆனால் நாம் விசுவாசிக்கிற அதே தேவனை, யெகோவா தேவனை அவர்கள் விசுவாசித்தனர். பாருங்க, நாம் விசுவாசிக்கிற அதே தேவனை தான் விசுவாசித்தாங்க. ஆனால் சத்தியத்தில் அவர்கள் என்னல்ல, ஒழுங்கா இல்லை. என்ன? அவர்கள் யாரை தேவனை அல்லாஹ் என்று அழைக்கிறார்கள், அவர் ஒருவர் தான் தேவன் என்று விசுவாசிக்கிறார்கள். ஆனால் தேவனுக்கு குமாரன் கிடையாது என்று அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நாமோ தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறை தூதனாக அல்லது தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்டவர் முகமது நபி என்று சொல்லி விசுவாசிப்பார். தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள், தீர்க்கதரிசிகளையும் விசுவாசிக்கிறார்கள். நாமும் தேவனை விசுவாசிக்கிறோம், தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல அவர்கள் முகமதின் நபி என்று போய்விட்டார்கள். நாமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஏன்னா என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை தேவன் உங்களிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் இயேசு கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். அல்லேலூயா. நாம் விசுவாசிக்கிற அதே தேவனை தான் அவங்க விசுவாசிக்கிறாங்க. அந்த முகமதிய ஒரு பெரிய மணி ஒன்றை எடுத்து அதை அடித்து ஜீவனுள்ள மெய்த்தேவன் ஒருவரே, முகமதுவே அவருடைய தீர்க்கதரிசி என்று கூறுவதை நான் அநேக முறை நின்று கொண்டு பார்த்துருக்கிறேன். தீர்க்கதரிசி பார்க்கிற அந்த காலத்தில் பெரிய ஒரு மணி வைத்திருப்பாங்களாம். அந்த பெரிய மணியை அவர்கள் அடிக்கும் பொழுது ஒன்றான மெய்தேவன் ஒருவரே என்று சொல்லி அவருடைய தீர்க்கதரிசி யாரா? முகமதுவே அவருடைய தீர்க்கதரிசி என்று அந்த மணியை அடித்து பறைசாற்றுவார்களாம். ஆமென். ஜீவனுள்ள மெய்தேவன் ஒருவரே, இயேசுவே அவருடைய குமாரன் என்றே நாம் விசுவாசிக்கிறோம். முகமதியனோ தேவனுக்கு ஒரு குமாரனே கிடையாது என்று கூறுகிறான். அது ஒரு ஆவியாய் இருக்க வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். பாருங்கள், எனவே அவன் ஜீவனுள்ள மெய்தேவன் ஒருவரே, முகமதுவே அவருடைய தீர்க்கதரிசி என்று கூறுகிறார். அல்லேலூயா. அவர்கள் ஒன்றான மெய்தேவனில் இன்னமும் விசுவாசம் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இஸ்மவேலின் புத்திரர்கள். ஆமென். புரிகிறதா? அவர்கள் யாருங்க?
இஸ்மவேலின் புத்திரர்கள், அது ஆபிரகாமுடைய அது மனைவிக்கு பிறந்தது, அதாவது அடிமை பெண்ணுக்கு பிறந்தது, ஆகாருக்கு பிறந்தவன். அது ஆபிரகாமுடைய வித்து. ஆபிரகாமே, இஸ்மவேலும் உன்னுடைய வித்தா இருக்கிறபடினால் அவனையும் ஒரு சாதியாக்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். இந்த உலகத்தில் இஸ்லாமியர்கள் முகமதியர்கள் பெருத்திருக்கிறார்கள். காரணம், தேவன் அவர்களையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்று கூறினாரே. ஆமென், அல்லேலூயா. இந்த முகமதியர்கள் அதை ஆராய்ந்து படித்த போது அவர்கள் முகமதியர்களாக இருந்த போதிலும் அவர்கள் சாஸ்திரிகள் என்று அழைக்கப்பட்டனர் என்பதை நாம் கவனிக்கிறோம். அவர்களோ அந்த நட்சத்திரங்களை கவனித்து வந்தனர். அவர்கள் இரவிலே நெருப்பு மூட்டினர். அது ஒரு பரிசுத்த அக்கினி. இரவிலே எரியும் எந்த பரிசுத்த அக்கினியின் மூலம் அவர்கள் தங்களுடைய தேவனுக்கே பணிவிடை செய்தனர். அவர்கள் நட்சத்திரங்களை கவனித்து பார்த்து ஆராதித்தனர். ஆமென். மன்னிக்கவும், அது ஆராதித்தனர் என்று வரக்கூடாது, கவனித்து பார்த்து ஆராய்ந்து பார்த்தனர் என்று வர வேண்டும். நான் அதை திருத்த வேண்டும் என்று நினைத்தேன், விட்டுவிட்டேன். நட்சத்திரங்களை அவர் ஆராதிக்க மாட்டார்கள். நட்சத்திரங்களை என்ன செய்தார்கள்? ஆராய்ந்தனர். ஆராய்ந்தனர் என்ற வார்த்தைக்கு தவறாக அவர்கள் டைப் பண்ணியிருக்காங்க. பாருங்க, யார் டைப் பண்ணாலும் ஒரு சிறு தவறு வந்தாலும் நம்மோடு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அதை சரிப்படுத்துவார். ஆமென். ஆகையால் அவர்கள் நட்சத்திரங்களை கவனித்து பார்த்து ஆராய்ந்தனர். சூரியன் அஸ்தமித்தவுடன் அவர்கள் ஒவ்வொரு இரவும் மேலேறி சென்று அவர்கள் இந்த காரியங்களை ஆராய்ந்து பார்த்தனர். நாம் சிறப்பு கூட்டங்களில் ஒன்று கூடி வேதாகமத்தை வார்த்தைக்கு வார்த்தை ஆராய்ந்து பார்க்கிறோம். அவர்களோ அந்த நட்சத்திரங்களை ஒவ்வொரு அசைவும் அறிந்திருந்தனர். ஒரு இரவு அவர்கள் அங்கே மேலே இருந்து ஆராய்ந்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அந்த நட்சத்திரங்களுக்கு மத்தியில் ஒரு அந்நிய நட்சத்திரம், ஒரு புதிய நட்சத்திரம் தோன்றினது. அது மிகவும் எச்சரிக்கையை எதிரொலித்தது என்பதில் வியப்பொன்றும் இல்லை. அவர்களோ அந்த நட்சத்திரத்தை அதற்கு முன்பு ஒருபோதும் கண்டதே இல்லை. அவர்களோ இதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. அவர்கள் நடுக்கமுற்றதில் வியப்பொன்றும் இல்லையே. ஆமென். ஒரு புதிய நட்சத்திரத்தை அவங்க பார்க்குறாங்க. இது போன்ற நட்சத்திரத்தை இதற்கு முன்பு அவர்கள் ஒருபோதும் கண்டதே இல்லை. அது என்னவா இருந்திருக்கலாம்? சூரியனையும் சந்திரனையும் நட்சத்திரங்களையும் சிருஷ்டித்த தேவன் இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பதற்காகவே பிரத்யேகமான ஒரு நட்சத்திரத்தை அவர் சிருஷ்டித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அதுவரைக்கும் அந்த நட்சத்திர கூட்டங்களுக்குள்ளாக அந்த நட்சத்திரம் கண்டதே இல்லை. சவான ஆராய்ச்சியாளர்கள் எல்லா நட்சத்திரங்களையும், துருவ நட்சத்திரம், அப்படி எத்தனையோ நட்சத்திரங்கள் இருக்கிறது. அல்லேலூயா. பாருங்க, போர்டை பார்க்கணும். எல்லா விதமான நட்சத்திரங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த நட்சத்திரம் ஒரு புதிய நட்சத்திரம். பாருங்கள், ஒரு காரியத்தை யோனாவை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவன் அவனை எங்கே போக கட்டளையிட்டார்? நினிவேக்கு போக கட்டளையிட்டார். ஆனால் அவன் எங்கே சென்றான்? தர்சீசுக்கு போகணும். அதனால் தேவன் அங்கு புயல் காற்றை எழும்ப பண்ணினார். கடல் கொந்தளிக்க ஆரம்பித்தது. அதை புரிந்து கொண்ட அவன், என்னை தூக்கி கடலிலே போட்டு விடுங்கள் என்று சொன்னான். அங்கு ஒரு பெரிய மீன் வந்தது. பைபிள் சொல்லுது, தேவன் அந்த மீனை ஆயத்தம் பண்ணினார் என்று எழுதியிருக்கிறது. அதுவரைக்கும் கடலிலே அப்படிப்பட்ட ஒரு மீன் இருந்ததே இல்லை. எல்லா மீன்களை காட்டிலும் இந்த மீன் எப்படி இருந்தது? வித்தியாசமாக இருந்தது. தீர்க்கதரிசி பிரணாமிடத்திலே ஒரு சகோதரருக்கு ஒரு கேள்வி கேட்கிறார். சகோதரன் பிரணாமே, திமிங்கலம் என்று சொல்லப்படுகிற அந்த மீன் பெரிய அளவாக இருக்கும், அதிக எடையுள்ளதாக இருக்கும், ஆனால் அதனுடைய வாய் சிறியதாகவே இருக்கும். அப்படியானால் அது மனிதனை விழுங்க முடியாது என்று வாதிட்டாராம். தீர்க்கதரிசி பிரணாம் சொன்னார், அது உண்மை. ஆனால் திமிங்கலம் என்று வேதம் சொல்லவில்லை, மீன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியால் எந்த ஒரு மீனும் மனிதனை விழுங்க முடியாது. ஒரு மீன் மற்ற சிறு மீன்களை விழுங்க முடியும், அல்லது ஏதோ உயிரினங்களை விழுங்க முடியும். ஆனால் அல்லேலூயா, ஒரு மனிதனை எப்படி மீன் விழுங்க முடியும் என்று கேட்டதற்கு சொன்னாராம், ஓ, தேவன் அதை சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறார்.
அது யோனாவை விழுங்குவதற்காக தேவன் என்ன செய்தாரா? அதை சிருஷ்டித்தார். அந்த நேரத்தில் யோனாவுக்காகவே ஒரு மீன் சிருஷ்டிக்கப்பட்டு அவனை விழுங்கி கரையில் கொண்டு வந்து சேர்த்தது. இந்த உலகத்தில் எந்த ஒரு பாதுகாப்பும் நமக்கு இல்லை என்றாலும் தேவன் ஒரு நித்திய பாதுகாப்பை நமக்கு வைத்திருக்கிறார். அது எப்படி வருகிறது, எங்கிருந்து வருகிறது என்பதையெல்லாம் நாம் நிதானிக்க முடியாது. ஆனால் தேவன் அதை செய்கிறார். அல்லேலூயா. பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய கடல் பிரயாணத்திலே அதையெல்லாம் அவர் அனுபவத்தோடு சொல்லுகிறார். ஆமென். அந்த மீன் அங்கு சிருஷ்டிக்கப்பட்டது. அதுதான் யோனாவை விழுங்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. அதே போன்றுதான் இந்த நட்சத்திரம் இதுவரைக்கும் அங்கு இல்லை. தேவன் சிருஷ்டித்த போது சூரியன் இருந்தது, சந்திரன் இருந்தது, நட்சத்திரங்கள் எல்லாம் அவர் சிருஷ்டித்தார். பாருங்கள், ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:41. சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு. நட்சத்திரங்களுடைய மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரங்கள், அநேக நட்சத்திரங்கள் இருக்கிறது, லட்சக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு இன்னொரு நட்சத்திரம் எப்படி இருக்கிறதா? விசேஷித்தவைகளாக இருக்கிறது. ஆனால் இங்கோ எல்லா நட்சத்திரங்களை காட்டிலும் விசேஷித்த ஒரு நட்சத்திரம் அங்கு காணப்படுகிறது. அவர்களோ அந்த நட்சத்திரத்தை அதற்கு முன்பு ஒருபோதும் கண்டதே இல்லை. எத்தனையோ நட்சத்திரங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்த்திருக்கிறார்கள். நட்சத்திர கூட்டம் எல்லாமே அவர்களுக்கு தெரியும். நட்சத்திரங்களை எண்ண முடியுமா? சூரியன் எத்தனை? சூரியன் எத்தனை? 1 3 தேவன் 3 இல்லையா? எல்லாங்க சூரியன் எத்தனைன்னு கேட்டால் சில பேர் யோசிக்கிறாங்க, எத்தனையா இருக்கும் தெரியலையா, ஏக்கா கொஞ்சம் சொல்லுங்க. சூரியன் ஒன்று தான், தேவன் ஒருவர் தான். அது திருத்துவம் அல்ல, 3 தேவன் அல்ல. சந்திரன் எத்தனை? 1. அல்லேலூயா. நட்சத்திரங்கள் எத்தனை? எண்ண முடியாதுன்னு பைபிள் சொல்லுது. ஆபிரகாம் இடத்துல தேவன், ஆபிரகாமே உன் கண்களை ஏறெடுத்து பார், வானத்து நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால். வாசிங்க, அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. என்னை கன்ஃபியூஸ் ஆகிறது. 1000 இருக்குமா, 2000 இருக்குமா, 1 லட்சம் இருக்குமா, 2 லட்சம் இருக்குமான்னு நினைக்கக்கூடாது. அங்கே எவ்வளோன்னு போட்டிருக்கு பைபிளில். எடுத்துட்டீங்களா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம். சீக்கிரமா வாச்சுடா. ஆதியாகமம் 15 நினைக்கிறேன். கண்டுபிடிக்கலையா? ஆதியாகமம் 15ஆம் அதிகாரமாக இருக்கிறோம். வாசி. ஆதியாகமம் 15:5. அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் நீ எண்ணிப்பார். அல்லேலூயா. எண்ணக்கூடாத அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்குது. சூரியன் 1, சந்திரன் 1, நட்சத்திரங்கள் எண்ண முடியாத அளவுக்கு இருக்கிறது என்று சொல்லி நீ எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார், இவ்வண்ணமாக உன் சந்ததி இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அந்த அளவுக்கு தேவனுடைய ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால நட்சத்திரங்களை எண்ண முடியாது. ஆனால் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் எப்படி இருக்கான்? விசேஷமா இருக்குதான். ஒரு நட்சத்திரத்தை விட இன்னொரு நட்சத்திரம் விசேஷமா இருக்கு, இன்னொரு நட்சத்திரம் அதை விட விசேஷமா இருக்கிறது, இன்னொரு நட்சத்திரம் அதை விட விசேஷமா இருக்கிறது. ஆனால் எல்லா நட்சத்திரங்களை காட்டிலும் விசேஷமான ஒரு நட்சத்திரம் அங்கு தோன்றியது. தேவன் சூரியனை படைக்கும் போதோ, சந்திரனை படைக்கும் போதோ, நட்சத்திரங்களை படைக்கும் போதோ இந்த நட்சத்திரம் அப்பொழுது சிருஷ்டிக்கப்படவில்லை.
இது பிரத்யேகமாக சிருஷ்டிக்கப்பட்டது. பிரத்யேகமாக யோனாவை விழுங்குவதற்காக மீன் சிருஷ்டிக்கப்பட்டது போலவே இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுவதற்கு, வழிநடத்துவதற்கு ஒரு நட்சத்திரம், விசேஷ நட்சத்திரம் அங்கு சிருஷ்டிக்கப்பட்டது. நட்சத்திர கூட்டங்களுக்குள் ஒரு காலம் நாம் கண்டதே இல்லையே. ஆமென். முன்பு ஒருபோதும் இந்த நட்சத்திரத்தை கண்டதில்லை. அவர்களோ இதை குறித்து ஒன்றுமே அறிந்திருக்கவில்லை. அவர்கள் நடுக்கமுற்றதில் வியப்பும் இல்லையே. அவர்களோ அதை இரவு முழுவதும் கவனித்திருப்பார்கள் என்றே நான் யூகிக்கிறேன். அவர்களுக்கோ அதை குறித்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஒரு அந்நிய நட்சத்திரம் பார்த்தீங்களா, இதுவரைக்கும் இல்லாத ஒரு நட்சத்திரம். அந்த பெரிய நட்சத்திர கூட்டங்களுக்கு மத்தியில் அங்கே ஒரு நட்சத்திரம் தொங்கிக் கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர். அது அந்நிய நட்சத்திரம், ஒரு அதிசய நிகழ்வாக இருந்தது. அதை போன்ற எந்த ஒரு காரியத்தையும் அவர்கள் ஒருபோதும் கண்டதே இல்லை. ஆகையால் அவர்கள் இதை குறித்து அறிந்து கொள்ள அவர்கள் துரிதமாக வேத வாக்கியங்களை ஆராய துவங்கினர். ஆமென். எங்கு வர வேண்டும்? நமக்கு எந்த ஒரு காரியத்திலும் பதில் கிடைக்க வேண்டுமானால் வேத வாக்கியங்களின்குள்ளாக வர வேண்டும். வேத வாக்கியத்தில் வரும்போது தான் நமக்கு பதில் கிடைக்கும். ஒரு வேதாகம கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்ற ஒரு போதகரிடத்தில் போய் கேட்பீர்களானால் உங்களுக்கு பதில் கிடைக்காது. பதில் எங்கே இருக்கிறது பிரியமானவர்களே? வேதாகமத்தில் இருக்கிறது. அங்குதான் நாம் அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆகையால் அவர்கள் துரிதமாக வேத வாக்கியங்களை ஆராய துவங்கினர். உண்மையாகவே அவர்கள் தங்களுடைய சொந்த நூல்களில் அவர்கள் ஒன்றையுமே கண்டறிய முடியவில்லை. ஆனால் அவர்கள் தானியேலின் புஸ்தகத்திற்கு திரும்பி சென்று, ஆமென், எங்கே போகிறாங்க? தானியேலின் புஸ்தகத்துக்கு வராங்க. ஒரு கல் வரப்போகின்றது, யாக்கோபின் நட்சத்திரம் உதிக்கும் என்பதை அவர்கள் கண்டறிந்தனர். ஒரு விசேஷ நட்சத்திரம் என்ன பாருங்கள். வேதம் சொல்வது எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 17வது வசனம். எண்ணாகமம் 24:17. அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன். சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அது மோவாபின் எல்லைகளை நொறுக்கி சேத் புத்திரர் எல்லாரையும் நிர்மலமாக்கும். அல்லேலூயா. ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். ஆமென். யாக்கோபினுடைய சந்ததியில், இஸ்ரவேலுடைய சந்ததியில் ஒரு நட்சத்திரம் உதிக்கும். அந்த நட்சத்திரத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? விடிவெள்ளி நட்சத்திரம் என்று சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் அது என்ன சொல்லுகிறது? வாசித்து பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் நான் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று வேதவசனம் இருக்கிறது. சீக்கிரமாக வாசிங்க. எடுத்துட்டீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகும். கவனிங்க, அது என்னவா இருக்கிறது பிரியமானவர்களே? விடிவெள்ளி நட்சத்திரம். இயேசு கிறிஸ்து அதுதான், அவர் தான் அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லும். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். விடிவெள்ளி நட்சத்திரத்தையும் அவனுக்கு கொடுப்பேன். விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறேன் அப்படின்னு சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமுமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். நான் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். சபைகளில், அதாவது வெளிப்படுத்துதல் 22:16 சபைகளில் இவைகளை உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும்படிக்கு இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் வேரும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிவெள்ளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்றார். ஆமென். அதுதான் யாக்கோபிலிருந்து உதிக்கக்கூடிய ஒரு விடிவெள்ளி நட்சத்திரம், இயேசு கிறிஸ்து. இந்த நட்சத்திரம் நட்சத்திரத்து கூட்டத்துக்குள்ள இல்லை. எங்கிருந்து வந்தது? 7வது பரிமாணத்தில், பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். இயேசு எங்கிருந்து இறங்கி வந்தார்?
பரலோகத்திலிருந்து அந்த 7வது பரிமாணத்தில் சிங்காசனம் இருக்கும் இடத்துல தம் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்தார். அதுதான் விடிவெள்ளி நட்சத்திரம். ஆமென். இந்த உலகத்தில் உள்ள நட்சத்திரங்கள் அல்ல. இதே போன்று பைபிளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பொழுதுமே சாத்தான் அடிக்கடி என்ன செய்வான்? நீதிமான்களுடைய வேஷத்தை தரித்து கொள்வானாம். தேவனுடைய வேஷத்தை அவன் தரித்து கொள்வானாம். இப்போ சாத்தானை குறித்து கூட நீங்கள் ஏசாயா 28 பார்த்தீங்கன்னா அவனும் யாராக இருக்கிறான்னு சொல்லியிருக்கு பாருங்க. எடுத்து வாசிங்க. ஏசாயா 14ஆம் அதிகாரம். ஏசாயா 14. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. பார்த்தீங்களா? சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. ஒளியின் தூதன் என்பவர் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, சாத்தான் அல்ல. இதை தான் பெந்தெகோஸ்தேக்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் பார்த்தா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்தான்னு சொல்லி பார்த்தீங்களா? இவங்க இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இவங்க தான் ஒளியின் தூதன். இல்லையா, ஒளியின் தூதன் இயேசு கிறிஸ்து. நானே உலகத்தின் ஒளி, நான் தான் உலகத்தின் ஒளி, இயேசு கிறிஸ்து. இதை அநேக தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. சாத்தான் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரிச்சான். அவனையும் என்ன சொல்லியிருக்கிறது? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவும் விடிவெள்ளியாக இருக்கிறார். ஆனால் இவர் உண்மையானவர், அவர் போலியானவர். சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே. அவன் தேவன் என்று தன்னை சொல்லிக்கொண்டு தேவனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்து எல்லாரும் அவனை வணங்கும்படி செய்து கொண்டிருக்கிறான். சரிதானா? அது 1 தெசலோனிக்கேயரில் நம்ம வாசிக்க முடியும். தன்னைத்தானே தேவன் என்று எண்ணிக்கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கவனிங்க பிரியமானவர்களே. ஆகையினால் தன்னை விடிவெள்ளி நட்சத்திரம், சாத்தானும் அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, சாத்தானுக்கும் விடிவெள்ளியேன்னு சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் இயேசு கிறிஸ்துவும் விடிவெள்ளி நட்சத்திரமாக இருக்கிறார். அது யாக்கோபில் இருந்து உதித்த ஒரு நட்சத்திரம். சரி, ஆகையால் அவர்கள் எல்லோரும் அதை குறித்து விவாதித்து விட்டு பின்னர் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்து, ஆமென். அந்த முடிவை எங்கே தெரியணும்? நீங்கள் வேதத்தை என்னதான் ஆராய்ந்து பார்த்தாலும், அதில் எந்த காரியத்தை செம்மையாக நீங்கள் செய்தாலும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கடைசியில் ஜெபம் செய்ய வேண்டும். எந்த காரியத்தை நான் சரியாக செய்துவிட்டேன் என்றாலும் நீங்கள் ஜெபம் செய்துதான் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் செய்யாமல் அந்த முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. ஆகையால் அவர்கள் என்ன செய்தார்கள் பிரியமானவர்களே? எங்கே போயிட்டு உடனே மேலே போயிட்டு அதை குறித்து விவாதித்து விட்டு பின்னர் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்து பின்பு உறங்க சென்றிருக்க வேண்டும். ராஜாதி ராஜா பூமியின் மேல் பிறந்து விட்டார் என்று அந்த இரவு அவர்கள் சொப்பனம் கண்டிருக்க வேண்டும். ஆமென். தேவன் நம்மோடு 3 விதத்தில் இடைபடுகிறார். சொல்லுங்கள், உங்களோட தேவன் எப்படியெல்லாம் இடைபெற்றிருக்கிறார்? இடைபெட்டாதானே சொல்றதுக்கு? இடைபடவே இல்லையே. முதலாவது தேவன் எப்படி நமக்கு இடைபடுகிறார்? தீர்க்க தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அடுத்து தரிசனங்கள் மூலமாக, அடுத்து சொப்பனங்கள் மூலமாக. ஆமென். தீர்க்க தரிசனத்தின் மூலமாக இடைபடுகிறார், தரிசனங்களின் மூலமாக இடைபடுகிறார், அடுத்ததாக சொப்பனங்கள் மூலமாக. ஆகையால் இங்கு என்ன நடந்திருக்க வேண்டும்? அவர்கள் ஜெபம் செய்துவிட்டு இரவு தூங்க சென்றிருந்த பொழுது சொப்பனம் கண்டிருக்க வேண்டும். அண்மையில் செய்தித்தாளில் சாஸ்திரிகளை குறித்து வெளியான செய்தியில் அந்த 3 நட்சத்திரங்களும் ஒரே வரிசையில் வந்து ஒரு நட்சத்திரமான போது மேசியா அப்பொழுது பூமியில் இருந்தார் என்றே நமக்கு கூறப்பட்டிருந்தது. அது கூட ஒரு நட்சத்திரம் இல்லையா, 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைந்து ஒரே நட்சத்திரமாக காட்சியளித்து, ஓ பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, இந்த 3ம் சேர்ந்துதான் ஒரே தேவனாக இருக்கிறார். 3 நட்சத்திரங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு விசேஷித்த நட்சத்திரமாக அது காட்சியளித்தது. ஆமென். பாருங்க, அதே போல சாஸ்திரிகள் 3 பேர் என்று எப்படி நாம் அறிந்து கொண்டோம்? இந்தியர்கள் எப்பொழுதும் என்ன செய்வார்கள்? 3 பேராகவே அவர்கள் எந்த காரியத்தையும் செய்வார்களாம்.
அதனால் அது 3 பேராகத்தான். ஏன்னா சாஸ்திரிகள் எங்கிருந்து புறப்பட்டு போனாங்க? இந்தியாவிலிருந்து போனாங்க. ஆமென். கவனிக்க வேண்டும். அவர்கள் உண்மையாகவே அங்கிருந்த யூதர்கள். பாருங்கள், மேசியா ஒரே வரிசையில் வந்து ஒரு நட்சத்திரமான போது மேசியா அப்பொழுது பூமியில் இருந்தார் என்றே நமக்கு கூறப்பட்டிருந்தது. அவர்கள் உண்மையாகவே அங்கிருந்த யூதர்கள். அவர்கள் தங்களுடைய படிப்பில் வான சாஸ்திரத்தை ஆராய்ந்து படித்திருந்தனர். ஆகையால் அப்பொழுது அவர்கள் அதை கண்டபோது இயேசு எங்கோ பிறந்து விட்டார் என்பதை அறிந்து கொண்டார்கள். இந்த வான ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரங்களை குறித்து ஆராய்ந்த போது விசேஷித்த நட்சத்திரத்தை பார்க்கிறார். இது யாக்கோபிலிருந்து ஒதுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், யாக்கோபுடைய சந்ததியில் வரக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்படியானால் மேசியா எங்கே இருக்க வேண்டும்? பூமியில் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார். பாருங்கள், அவர்கள் அஞ்ஞானிகள் அல்ல, அவர்கள் விசுவாசிகள், அவர்கள் முகமதியர்கள், அவர்கள் எபிரேயர்கள், வான சாஸ்திரிகள். ஒருவேளை அதை கற்றுக்கொண்டு தேர்ச்சி பெறுவதற்காக இந்தியாவுக்கு வந்திருக்கலாம், சரிதானா? ஆகையால் அவர் அங்கே பிறந்திருந்தார் என்பதை அவர்கள் அறியாதிருந்தனர். ஆனாலும் என்ன செய்ய வேண்டும், எப்படி, யார் செல்ல போவது என்பதை குறித்து கண்டறிய அவர்கள் சீட்டு போட்டனர். ஆனால் அவர்கள் எல்லோருமே போக வேண்டும் என்று விரும்பினர். ஆயினும் நான் சற்று முன்பு கூறினது போன்று 3 என்பது சாட்சியின் எண்ணிக்கை. எனவே திரும்பி வந்து அது உண்மை என்று சாட்சியாக அறிவிக்க அவர்கள் வழக்கமாக கூடவே அவர்களை அழைத்து செல்வார்கள். ஆகையால் அவர்கள் என்ன செய்தனர்? எனவே அவர்கள் தங்களுடைய வெகுமதிகளை ஒவ்வொன்றையும் அவருக்கென்று செல்ல மூட்டையாக கட்டி ஏற்றினர். ஆமென். பாருங்க, சகலவிதமான சாட்சிகளும் 2, 3 காரியங்களில் உறுதிப்படும் என்று வேதவசனம் சொல்கிறபடி சாட்சி என்பது 3 பேராக இருக்க வேண்டும் என்று 3 பேரும் புறப்பட்டு போகிறார்கள். போகும் பொழுது அந்த ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துக்கு வெகுமதிகளை கொடுப்பதற்காக என்ன செய்தாங்க? அவருக்கென்று கொண்டு செல்வதற்கு மூட்டையாக கட்டினார்கள். 1 வெள்ளைப்போல என்னெல்லாமோ கொடுக்குறாங்க இல்லையா, தூபவர்க்கம், இது எல்லாம் அவர்கள் மூட்டையாக கட்டினார்கள். இப்பொழுது இந்த நபர்கள் அவர்கள் விசுவாசிகளாக இருந்தனர் என்று நாம் கண்டறிகிறோம். ஆமென். அவர்கள் யாருங்க? விசுவாசிகள். அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் கண்டுபிடிக்க விரும்பினர். அவர்களுக்கு இருந்த எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு செல்ல எடுத்துக்கொண்டனர். அவர்கள் இது உண்மையா என்று கண்டறிய விரும்பினர். ஆமென். இப்பொழுது அவர்கள் ஒரு நீண்ட பிரயாணம் மேற்கொண்டனர். பாருங்க, அவங்க யாரா இருந்தாங்க? விசுவாசிகளாக இருந்தாங்க. ஆனால் இப்பொழுது மேசியா பூமியில் எங்கேயோ இருக்க வேண்டும். அவர் எங்கே இருக்கிறார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் எங்கோ இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எப்பிராத்தா என்னப்பட்ட பெத்லகமே, நீ யூதாவில் சிறியவதாய் இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார் என்று மீகா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. அந்த வேதத்தை அவர்கள் ஆராய்ந்து பார்த்தபடினால் அவர்கள் அங்கே புறப்பட்டு செல்ல ஆரம்பிக்கிறாங்க. வெறுங்கையா போகக்கூடாது. தேவனுடைய சமூகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வெறுங்கையாக போகக்கூடாது. கர்த்தருடைய ஆலயத்திலே காணிக்கைகளை கொண்டு வந்து என்ன செய்ய? அவருடைய பிரகாரங்களில் பிரவேசிங்கள் என்று வேதவசனம் சொல்கிறபடி ஆண்டவராக இயேசு குழந்தையாக பிறந்துகிற அந்த காலத்தில் அவர்கள் எல்லா விதமான அந்த பரிசு பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டு செல்கிறார். அவர்கள் நீண்ட பிரயாணம் மேற்கொண்டனர். எனவே அவர்கள் தங்களுடைய ஐஸ்வர்யங்கள் யாவையும் சேர்த்து பொன், வெள்ளைப்போளம், தூபவர்க்கம் மற்ற அவர்களுக்கு இருந்த அனைத்தையும் ஒன்றாக சேகரித்து எடுத்துக்கொண்டு இந்த ராஜாவை கண்டுபிடிக்க ஆயத்தமாயினர். ஆமென். இயேசு கிறிஸ்துவுக்காக தாங்கள் சேகரித்து வைத்த எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக அவர்கள் சென்று கொண்டார்கள். பாருங்கள், அதுதான் ஒரு நல்ல விசுவாசி. தனக்கென்று எதையும் சேகரித்து வைப்பதை ஒரு விசுவாசி விரும்புவதில்லை. தேவனுடைய ராஜ்யத்திற்கு செலவிடுவதையே அவர்கள் விரும்புவார்கள். ஆமென். அதுதான் காரியம். அவர்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு இருந்த அனைத்தையும் ஒன்றாக சேகரித்து எடுத்துக்கொண்டு இந்த ராஜாவை கண்டுபிடிக்க ஆயத்தமாயினார். அவர்கள் தங்களுடைய வெகுமதிகளோடு தங்களுடைய பயணத்தை துவங்கினார்.
இந்த ராஜாவை கண்டறிய அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பரலோக அடையாளத்தின் மூலம் புறப்பட்டு சென்றனர் என்பதை கவனிங்கள். ஆமென். பாருங்க, அவங்க எந்த அடையாளத்தை பின்பற்றினாங்க? பரலோக அடையாளம். அதுதான் அந்த விடிவெளி நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் என்ற அடையாளத்தை பின்பற்றி, நல்ல கவனிங்க, இன்றைக்கும் நமக்கு நட்சத்திரம் இருக்கிறது. அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். அவர் அதை சொன்னார், இவர் இதை சொன்னார், அவர் அதை சொன்னார், அந்த போதகர் அப்படி சொன்னார், அதை நாம் பின்பற்றக்கூடாது. நமக்கு ஒரு நட்சத்திரம் உண்டு, அதுதான் நமக்கு வழிகாட்டி. அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். ஒரு போதகரை பின்பற்றக்கூடாது, ஒரு விசுவாசியை இன்னொரு விசுவாசியை பின்பற்றக்கூடாது, ஒரு ஸ்தாபன பெரிய பிஷப்பை பின்பற்றக்கூடாது. பின்பற்றுவதற்கு தேவன் ஒவ்வொரு காலத்திலையும் நட்சத்திரங்களை வைத்திருக்கிறார். அதை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆகையால் இந்த ராஜாவை கண்டேறி அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு பரலோக அடையாளத்தின் மூலம் புறப்பட்டு சென்றார் என்பதை கவனிங்கள். பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை, விசுவாசிகளாக நம்மை வழிநடத்துவதற்கு தேவன் என்ன வைத்திருக்கிறார்? ஒரு பரலோக அடையாளத்தை வைத்திருக்கிறாரே தவிர ஒரு ஸ்தாபன அடையாளம் அல்ல. ஒரு ஸ்தாபனத்தில் உள்ள கல்வி பயின்ற போதகருடைய வழிநடத்துதல் அல்ல. நல்ல கவனிங்க, இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் விழுந்து போகிறார்கள். அவர்கள் உங்களை நடத்துகிறது யார்? நீங்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள்? ஆமென். ஒரு போதகரை பின்பற்றக்கூடாது. ஆமென். புரிகிறதா? அல்லேலூயா. ஒரு ஸ்தாபனத்தை பின்பற்றக்கூடாது. உங்களை பின்பற்றி நடத்துவதற்கு தேவன் ஒரு பரலோக அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். சாஸ்திரிகளுக்கு ஒரு பரலோக அடையாளம் கொடுக்கப்பட்டது. அந்த பரலோக அடையாளத்தின் மூலம் புறப்பட்டு சென்றார் என்பதை கவனிங்கள். ஏதோ ஒரு மனிதனுடைய வேத சாஸ்திரத்தை கொண்டு செல்லவில்லை. அவர்கள் அதை வார்த்தையில் கண்டுபிடித்தனர். அது அங்கே இருக்க வேண்டும் என்று கருதப்பட்டது. அவர்கள் பரலோக அடையாளத்தை பின்பற்றினர். அவர்கள் பிரயாணத்திலே தேவனால் அளிக்கப்பட்ட அடையாளத்தை பின்தொடர்ந்தனர் என்று நாம் கண்டறிகிறோம். யாரை பின்பற்றி போகிறாங்க? அந்த நட்சத்திரம். நட்சத்திரம் எந்த வழியாக செல்லுகிறது? அப்படியே அவர்கள் சென்று கொண்டே இருந்தார்கள். ஒரு நட்சத்திர வழிகாட்டி அவர்களுக்கு இருந்தார்கள். ஓ, நமக்கும் இன்றைக்கு ஒரு நட்சத்திர வழிகாட்டி இருக்கிறது. அதைத்தான் பின்பற்ற வேண்டும். அதை பின்பற்றாமல் நம்முடைய விருப்பப்படி நாம் செல்வோமானால், அல்லது யாரையாவது நாம் பின்பற்றுவோமானால், பிரியமானவர்களே, நாம் தேவனை விட்டு தூரமாக சென்று விடுவோம். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஆகையால் அவர்கள் கவனித்தனர். அவர்கள் வேறு யாருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்த்தீங்களா? ஓ தேவ பிள்ளைகளே, நீங்கள் வேறு யாருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதீங்க. யார் என்ன சொன்னாலும் அதை நீங்கள் கீழ்ப்படியாதுங்க. உங்களை வழிநடத்துவதற்கு தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று சொல்லுகிற தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்பீர்கள் என்று ஏசாயாவில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் வழியை காட்டுகிறார். நானே வழி. அந்த வழியை நம்ம பின்பற்றாக நம்ம யாரோ என்ன சொன்னாலும் சரி அதை கேட்கக்கூடாது என்பதில் கவனமாக இருங்கள். நமக்கு தேவன் வழி நடத்துவதற்கு அவருடைய ஜீவனுள்ள வார்த்தையை நம்ம கொடுத்திருக்கிறார். ஆமென். பாருங்க, வேறு யாருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் பேராயரிடமோ அல்லது வேறு யாரிடமோ கலந்து ஆலோசிக்க செல்லவில்லை. தேவன் அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்தார். அவர்கள் அதை இங்கு கண்டனர். அது சத்தியமாக இருந்தது. அவர்கள் அதன்படியே பின்தொடர்ந்தனர். அதுவே வழி நடத்தினது. அதுவே வேதத்தில் முன்னுரைக்கப்பட்ட ஒன்றாயிருந்தது. அது வருமென்று அவர்கள் அறிந்திருந்தனர். அவர்கள் அதை பின்தொடர்ந்தனர். அது என்னவாயிருந்தது? அவர்கள் கரங்களை அசைத்து பிரியாவிடை பெற்று, சகோதரரே, நாங்கள் ஒரு நாள் திரும்பி வருவோம், உங்களுக்கு செய்தியை கொண்டு வருவோம், ஏனென்றால் அது உண்மை என்பதை நாங்கள் அறிந்துள்ளோம். அல்லேலூயா. பாருங்கள், என்று கூறி செல்வதை என்னால் காண முடிகிறது. அவர்கள் அதை பின்தொடர்ந்து மலைகளை கடந்து, டைகிரிஸ் என்ற நதியை கடந்து, சமவெளிகளை கடந்து, அநேக நாட்களாக, அநேக மாதங்களாக அவர்களால் செல்ல முடிந்த அளவு கடினமாக அந்த நட்சத்திரத்தை கவனித்து கொண்டே பின் சென்றனர். ஆமென். அந்த நட்சத்திரம் எங்கே அவர்களை வழிநடத்துகிறது? கடினமான பாதை வழியாக. வார்த்தை ஒருவேளை நம்மை கடினமான பாதையில் வழிநடத்தலாம். ஆனால் நாம் அப்படி நடந்தால்தான் இயேசுவை சந்திக்க முடியும். ஆமென்.
ஆகையால் அவர்கள் எல்லாவற்றையும் சமவெளிகளை கடந்து, அவர்கள் காடுகளை கடந்து, நதிகளை கடந்து அவர்கள் சென்று கொண்டே இருந்தனர். அநேகமாக பகல் நேரத்தில் அவர்கள் படுத்து இளைப்பாரி உறங்கி ஒருவர் பக்கம் ஒருவர் திரும்பி நாம் அங்கு சென்றடையும் போது அது அற்புதமாக இருக்க வேண்டும். இந்த பரலோக பிரகாசம், இந்த பரலோக வெளிச்சம், நாம் காணும் இந்த இயற்கைக்கு மேம்பட்ட வெளிச்சம் என்று பேசி கொண்டிருந்தார்கள். இரவு உணர்ந்து விட்டு ஜெபம் செய்துவிட்டு அவர்கள் படுத்துக்கொண்டே பேசி கொண்டிருந்தார்களாம். ஓ, அது எவ்வளோ மகிமையாக இருக்கும், அந்த ராஜாவை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார். ஓ, நாம் இன்றைக்கு ஆராதனைக்கு வருகிறோமே, நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய பரலோக ராஜாவை ஒரு நாள் சந்திக்க போகிறோம். ஆகாயத்தில் அவரை நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு அவரை முகமுகமாக தரிசிப்போம். அந்த ஒரு வாஞ்சியோடு நாம் போனால் தான் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள். வாஞ்சே இல்லாமல் ஏதோ வந்தோம் ஏதோ போனோம் அப்படின்னு இல்லை. நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணம், நம்முடைய இலக்கு, நம்முடைய நோக்கம் எல்லாமே இயேசு கிறிஸ்து இன்னைக்கு பரலோகத்தை நோக்கி இருக்க வேண்டும். அவர்கள் இரவு அதை குறித்து தான் பேசி கொண்டிருந்தார்களாம். நாளை காலையில் என்ன சாப்பிட்றது, மத்தியானம் என்ன உணவு தயார் செய்யலாம், அதை பற்றி பேசினாங்களா? உலக காரியத்தையே பேசலை. அவர்கள் எதை பேசி கொண்டிருந்தார்கள் பாருங்கள். அவர் அருமையான ஒரு காரியம், நாம் காணும் இந்த இயற்கைக்கு மேம்பட்ட வெளிச்சம். அவர்கள் என்ன பேசணும்? நாம் அங்கு சென்றடையும் போது அது அற்புதமாக இருக்க வேண்டும். இந்த பரலோக பிரகாசம், இந்த பரலோக வெளிச்சம், நாம் காணும் இந்த இயற்கைக்கு மேம்பட்ட வெளிச்சம் என்று அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். ஆமேன். நான் புத்தியீனனாக இருக்கிறேன் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? நான் பைத்தியம் அல்ல. நாம் கவனித்து கொண்டிருக்கிற இந்த பரலோகம் பிரகாசத்தை, இந்த வெளிச்சத்தை கவனிங்க. இப்பொழுது வேறு யாரும் அதை காணவில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அது ஒரு வானிலை ஆய்வு கூடத்தையும் ஒவ்வொரு சாஸ்திரியையும் கடந்து வந்தது. இங்கே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நட்சத்திரம் பாருங்க, யோனாவுக்காக அனுப்பப்பட்ட அந்த நட்சத்திரம் யோனா மாத்திரம் தான் பார்க்குறான். அது யாருக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது? அல்லேலூயா. அந்த மீன் யோனாவுக்காகவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. ஒருவேளை அதை விழுங்கி கரையை கொண்டு செல்லும் போது அந்த கப்பல் மாலுமிகள் அதை பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. யாருக்காக அனுப்பப்பட்டதோ அவர்கள் தான் அதை காண முடியும். இந்த பலமுள்ள தூதன் யாருக்காக இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறாரோ அவர்கள் தான் அதை காண முடியும். 7 முத்திரைகள் யாருக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர்கள் தான் அதை விசுவாசிக்க முடியும். புரிகிறதா? இந்த கடைசி காலத்தில் மல்கியா 4:5 படியும் வெளிப்படுத்தல் 10:6 படியும் யாருக்காக இந்த தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டிருக்கிறாரோ அவர்கள் தான் அவரை அடையாளம் கண்டுகொண்டு விசுவாசிப்பார்கள். அது ஸ்தாபனங்களுக்கு அல்ல, கல்வி மேதைகளுக்கு அல்ல. அது யாருக்காக அனுப்பப்பட்டார்களோ அவர்கள் தான் அதை கண்டுகொள்வார்கள். இந்த மீன் என்பது யோனாவுக்காக மாத்திரமே. இந்த நட்சத்திரம் என்பது சாஸ்திரிகளுக்கு மாத்திரமே. அதை நாம் கவனிக்க வேண்டும். பாருங்கள், வேறு யாரும் அதை காணவில்லை. அந்த நட்சத்திரத்தை வேறு யாருமே பார்க்கல. புரிகிறதா? யாருக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம்? அந்த சாஸ்திரிகளுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். வேறு யாருமே பார்க்கல, யார் கண்களுக்கும் தெரியல. சாஸ்திரிகள் சொல்லியிருப்பார்கள், பாருங்கள் நட்சத்திரம் இருக்கிறது என்று. மற்றவர்கள் பார்த்தார்கள், அப்படி ஒன்றுமே இல்லை, நீங்கள் பிதற்றுகிறீர்கள். ஓ, அது எங்களுக்கு தெரிகிறது. தேவன் திரித்துவமாக உங்களுக்கு தெரிகிறது, ஆனால் எங்களுக்கு ஒரே தேவனாக தெரிகிறது. ஆமென். அதுதான் காரியம். ஆகையால் அது ஒவ்வொரு வானிலை ஆய்வு கூடத்தையும் ஒவ்வொரு சாஸ்திரியும் கடந்து வந்தது. இன்னும் இவரை போல அநேக சாஸ்திரிகள் இருந்திருக்கலாம், அல்லது வானிலை ஆராய்ச்சி கூடம் இருந்தலாம், வானிலை ஆராய்ச்சி கூடங்கள் இருந்திருக்கலாம். அதையெல்லாம் கடந்து அந்த நட்சத்திரம் போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் யாருமே அதை காணவில்லை. புரிகிறதா? தேவ பிள்ளைகளை, உங்களுக்காக தேவன் பிரத்யட்சமாக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பியிருக்கிறார். உங்களுக்காக வெளிப்படுத்தல் 10:1 நிறைவேற்றி உங்களுக்கு காண்பித்திருக்கிறார்.
ஓ, யோவான் புசித்த அந்த புஸ்தகத்தில் உள்ள ரகசியங்களை இப்பொழுது நீங்கள் புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு. ஆமென். அது மற்றவர்களுக்கு அல்ல, உலகத்தாருக்கு அல்ல, ஸ்தாபனத்தாருக்கு அல்ல. ஸ்தாபனாவுக்கு வில்லியம் பிரணாம் என்றால் யார் என்றே தெரியாது. ஒன்று தெரியும், அவர் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்வார்கள். பெந்தெகோஸ்தியனர் இன்னைக்கு என்ன சொல்றாங்க? பிரணாம் ஒரு கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்வார். அவர்களுக்கு அது புரியாது. ஆனால் யாருக்காக அனுப்பப்பட்டாரோ அவர்கள் அதை புரிந்து கொள்வார்கள். ஆகையால் யாருடைய கண்ணுக்கும் அந்த நட்சத்திரம் தெரியலங்க. நல்ல கவனிக்கணும். ஆமென். அவருடைய கண்களுக்கு தான் தெரிந்தது. மற்ற வானிலை ஆய்வு கூடத்தை எல்லாம் கடந்து அது போய்கொண்டது தான். அவர்கள் யாரும் காணவில்லை. ஒவ்வொரு சாஸ்திரியும் கடந்தது. ஆனால் அது அவர்களுக்காக அனுப்பப்பட்டது. பார்த்தீங்களா? யாருக்காக அனுப்பப்பட்டது? இந்த 3 வான ஆராய்ச்சியாளர்களுக்காக அனுப்பப்பட்டது. ஏனென்றால் அவர்கள் அதை கண்டனர் என்றே வேதம் கூறியுள்ளது. வேறு யாருமே அதை காணவில்லை. பாருங்கள், அது எப்படி? பவுல் கண்ட ஒளியை வேறு யாருமே காணவில்லை. பார்த்தீங்களா? பவுல் தமஸ்குக்கு போகிறார். கவனிங்க. அல்லேலூயா. Please open your eyes. सब लोग तेरा आगो खोलो, खोल के रखो. समझ भी आता है हिंदी? आंखों बंद नहीं करना. அல்லேலூயா. கண்ணை மூடிறாங்க, கண்ணை திறந்து பாருங்க. சின்ன பாட்டில் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொண்டு வாங்க. எதுக்கு? பிரசங்க நேரத்தில் கொஞ்சம் ஊற்றிக்கிட்டிங்கன்னா விழிப்பாக இருக்கும். நல்லெண்ணெய் குளிர்ச்சி. பவுல் கண்ட அந்த ஒளியை வேறு யாருமே காணவில்லை. சரிதா? எங்கே பார்க்குறோம் நம்ம? பவுலை பற்றி தமஸ்குக்கு போகும் வழியில் பவுல் அப்போஸ்தலரில் பார்க்குறோம். பவுல் பிரயாணமாக போயிட்டு இருக்கிறாரு. பாருங்க, அங்கே ஒரு ஒளி வருது. சடிதியில் ஒரு ஒளி வருகிறது, ஒரு அக்கினி. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறார்? கர்த்தாவே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அவர்களோடு கூட சென்றவர்கள் அதை காணவில்லை. வாசிங்க பார்க்கலாம். அதில் இருக்கு பாருங்க. 9:4. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். அவனுடனே கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்டும் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். சவுல் தரையிலிருந்து, மற்றவர்களுக்கு புரியல, போதும். மற்றவர்கள் அதை பார்க்கல. அந்த அக்னி ஸ்தம்பத்தை பவுல் தான் பார்த்தார். ஆமென். அங்கிருந்து பேசுற சத்தத்தை பவுல் கேட்கிறார். ஆனால் அவனுடைய கூட பிரயாணம் பண்ணின மனுஷர்கள் சத்தத்தை கேட்குறாங்க. ஏதோ ஒரு இடி முழக்கம், அப்படித்தானே சொன்னார்கள்? இடி முழக்கம் உண்டாயிற்று, அல்ல தேவதூதன் பேசியிருக்கிறார் என்று அவர்கள் ஒரு சத்தத்தை கேட்குறாங்க. ஆனால் ஒருவரையும் காணாமல் பிரமித்து நின்றார்கள். அக்னி ஸ்தம்பத்தை பார்க்கலங்க. அக்னி ஸ்தம்பம் யாருக்காக அடையாளம்? அது பவுலுக்காக கொடுக்கப்பட்ட அடையாளம். ஆமென். கவனிக்க வேண்டும். சரி, பாருங்கள். அதே போன்றுதான் இங்கேயும் பவுல் கண்ட ஒளியை வேறு யாரும் காணவில்லை. அதே காரியம் அது தமஸ்குக்கு போகும் வழியிலே அவனை தள்ளிற்று. ஆனால் அது பவுலுக்கு அருளப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஒளியை போல, ஒரு புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை யோவானை தவிர வேறு யாரும் காணவில்லை. யோவான் அதை கண்டான், அவன் அதை சாட்சி பகிர்ந்தான், அவன் அதை கண்டான், மற்றவர்கள் அதை காணவில்லை. ஆமென். அல்லேலூயா. எப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு யோவான் ஸ்நானகன் ஞானஸ்நானம் கொடுத்துட்டு இருக்கிறார். எங்க? யோர்தான் நதியில். அங்கிருந்து என்ன வருது? இதோ சொல்லுங்கங்க, என்ன சத்தம் கேட்குது? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் வாசமாக இருக்க பிரியமாக இருக்கிறேன். ஒரு சத்தம் கேட்குது. அப்பொழுது பரிசுத்த ஆவி புறாவை போல இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவின் மேலே தங்குது. அங்கு நின்றவர்கள் யாராவது அதை பார்த்தார்களா? இல்லை. பரிசுத்த ஆவி புறாவின் ரூபம் கொண்டு இவர் மேல் தங்கினதை
நான் கண்டேன். யார் பார்க்குறா? யோவான்சானம் மட்டும்தான் அதை பார்க்குறாரு. பிராவின் ரூபம் கொண்டு இறங்கி வந்து இயேசு கிறிஸ்துவோட மேலே தங்கிறத யோவான் பார்த்து, இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து இருக்கிற தேவாட்டுக்குட்டி என்று சாட்சி கொடுக்குறான். பாருங்க, யாருக்காக தேவன் அடையாளத்தை அனுப்புகிறாரோ அவர்கள் மட்டும்தான் அதை கண்டுகொள்வார்கள். எல்லா கிறிஸ்தவர்களும் அல்ல, எல்லா யூதர்களும் அல்ல. யோவான்சானம் ஒரு யூதனாய் இருந்தாலும் அருகில் அநேக யூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் அறியவில்லை, ஆனால் யோவான்சானன் அதை அறிந்து கொண்டான். பார்த்தீங்களா? மற்றவர்கள் அதை காணவில்லை, அவன் கண்டான். ஏனென்றால் அவன் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தான். ஆமென். யார் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார்களோ, ஆமென். ஆராதனைக்கு வர்றது யானதானன்னு வரக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்போடு வரணும். ஒரு எதிர்பார்ப்பு. தேவனை இன்றைக்கு நீ என்னோடு பேசணும், உங்களோட ஜீவனுள்ள வார்த்தையை தரணும், செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதம் தரணும். நாங்கள் மனநிறைவோடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, இப்படி ஆசீர்வாதங்களோடு நாங்கள் புறப்பட்டு வரணும். ஒரு எதிர்பார்ப்போடு ஆராதனைக்கு வரலன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்ன உடனே என்ன உண்டாயிட்டான்? மனமகிழ்ச்சி உண்டாயிட்டான். கர்த்தரும் கூட சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்களை என் ஜெப வீட்டிற்கு கொண்டு வந்து என்ன செய்வேன்? அவர்களை மகிழ பண்ணுவேன். அதுதான் ஆராதனை. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு எதிர்பார்ப்போடு அவர்கள் இருந்தார்கள். சாஸ்திரிகள் அதற்காக எதிர்நோக்கி இருந்தார்கள். அதே போன்றுதான் யோவான் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தான். போயிடுச்சு மேல அவன் அதை கண்டான், மற்றவர்கள் அதை காணவில்லை. ஏனென்றால் அவன் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தான். சாஸ்திரிகள் அதற்காக எதிர்நோக்கி இருந்தார்களே. நீங்கள் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் உண்மையான அந்த கிறிஸ்துமஸ் அன்பளிப்பை, உண்மையான கிறிஸ்துமஸ் வெகுமதியை, தேவனுடைய கிறிஸ்துமஸ் வெகுமதியாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கும்போது நீங்கள் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தால், 10 நாட்கள் மேல் வீட்டறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களே, எதற்காக? உன்னதத்திலிருந்து வருகிற அந்த வல்லமை பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்காக அவர்கள் 1, 2, 3, 4 என்று சொல்லி 10 நாட்கள் காத்திருந்தார்கள். எதை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள்? பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எதிர்நோக்கி கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் கிடைக்கும். ஏனோதான என்று வாழ்கிறவர்கள் அல்ல. தேவனுடைய வல்லமை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? அவரை எதிர்நோக்கி கொண்டு. அதனால தான் தாவீது சொல்லுகிறார், ஆமென். அதாவது வாஞ்சி உள்ளவன், ஒரு வார்த்தை இருக்குல்ல, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினா, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் நான் அவனை விடுவிப்பேன். பாருங்க, வாஞ்சிய வேணுங்க. ஆராதனை போன ஒரு வாஞ்ச, ஒரு தாகம் இருக்கணும். இவன் ஸ்தாபனத்து கிறிஸ்தவன மாதிரி நாம் இருக்கக்கூடாது பிரியமானவர்களே. ஒரு வாஞ்சியே இருக்கணும். எப்பொழுதும் உம்முடைய சன்னியில் வந்து நிற்பேன். ஒரு வாஞ்சியோடு நீங்க வாருங்க, கர்த்தர் உங்கள் தாகத்தை தீர்த்து அனுப்புவார். ஒரு எதிர்பார்ப்போடு வாருங்க, நிச்சயமாக நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று செல்வீர்கள். ஆராதனை என்பது சாதாரணமாக நினைக்காதுங்க. 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் நினைக்கிறேன் இருக்கிறேன். அவர் இங்கே இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கவே வந்திருக்கிறார். உங்களை மன நிறைவாக ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அந்த எதிர்பார்ப்போடு வரணும் பிரியமான தேவப்பிள்ளைகளே. ஏனோதானா என்று வருவதல்ல. ஆராதனை என்பது அப்படி இல்லை. நீங்கள் இயேசுவை பார்க்க வருகிறீர்கள், போதகர்கள் அல்ல. இல்லை ஒருவர் மற்றவரை பார்க்க வரவில்லை, இயேசுவை பார்க்க வருகிறீர்கள். ஆமென். ஆகையால் நீங்கள் அதற்காக எதிர்நோக்கி கொண்டிருந்தால் நீங்கள் அதை காண்பீர்கள். அது தேவனிடத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி பகர அனுப்பப்பட்ட ஒரு பரலோக ஒளியாக இருக்கிறது. பரிசுத்த ஆவி என்பது என்னவா இருக்கிறது? ஒரு ஒளி. அக்கினி போன்ற நாவுகள் காணப்பட்டு ஒவ்வொரு மேலும் வந்தமது. இன்றைக்கு பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நமக்கு வேண்டும். ஆமென். இப்பொழுது அவர்கள் வேறு யாருடைய வார்த்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பகல் நேரத்திலும் பொறுமையற்றே இருந்தனர். அவர்கள் என்னால் காத்திருக்க முடியாது, இன்னும் நாம் எவ்வளவு தூரம் செல்வோம் என்று எனக்கு தெரியவில்லை. நாம் அநேகமாக எருசலேமுக்கு அல்லது புனித தேசங்களை பாலஸ்தீனா வரைக்கும் செல்ல வேண்டியிருக்கலாம். ஏனென்றால் அங்குதான் இந்த ஒருவர் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. யூதாவில், பெத்லகமே நீ யூதாவில் சிறியதா இருந்தாலும்
பார்த்தீங்களா? இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் அங்கே தான் பிறக்கணும். அதனால் நாம் அங்கே வரைக்கும் போக வேண்டியிருக்கும், அங்கு சென்று அடைய வேண்டும். இன்னும் பிரயாணம் நமக்கு இருக்கிறது. ஆனாலும் விசுவாசத்தோடு போய்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஓ, கிறிஸ்தவ வாழ்க்கை என்னதுங்க நினைக்கிறீங்க? ஒரு விசுவாசத்தோடு ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை. விசுவாசத்தை விட்டுட்டீங்க, அவ்வளோதான், கிறிஸ்தவ வாழ்க்கை பயனற்றதாகிவிடும். ஆமென். ஆகையால் ஏனென்றால் அங்குதான் இந்த ஒருவர் பிறப்பார் என்று தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நாம் அதை விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ கண்டு பிடிப்போம் என்று கூறியிருப்பார்கள். இரவு நேரம் வர இரவு சூழ ஆரம்பிக்கிறது, இருளில் மாத்திரம் வெளிச்சம் பிரகாசிக்கிறது என்பது நினைவிருக்கட்டும். அந்த வழியில் மாத்திரமே அது அடையாளம் கண்டுகொள்ளப்படுகிறது. மனிதரும் கோட்பாடும் ஜனங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து புறம்பாக்கின இருளின் காலத்தில் நாம் எப்பொழுதாவது வாழ்ந்திருந்தால் அது இன்றைக்கு தான். இந்த ஸ்தாபனங்கள் ஜனங்களை தேவனுடைய வார்த்தையை தவிர மற்றெல்லா காரியங்களிலும் கட்டி போட்டுள்ளன. அல்லேலூயா. அதன் விளைவாக உலக சபைகள் ஆலோசனை சங்கத்திற்குள் நடந்து சென்று எல்லா விதமான அவிசுவாசிகளுடனும் தங்களை இணைத்து கொள்ளும் அளவுக்கு அவர்கள் குருடாராயிருப்பார்கள். வேதம் 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தாலொழிய ஒருமித்து நடந்து போவார்களோ என்று உரைத்துள்ளது. நம்முடைய சபைகளோ அத்தகைய ஒரு கதம்ப கூலத்திற்குள்ளாக சென்று கொண்டு இருக்கின்றன. நிச்சயமாக அவர்கள் குருடாயிருக்கிறார்கள். ஆனால் அந்த அந்தகார வேளையில்தான் வெளிச்சம் தோன்றுகிறது. அப்பொழுதுதான் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஒரு சாயங்கால வெளிச்சமாக அது இருக்கிறது. இந்த ஸ்தாபனங்கள் குருடாக இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு சாயங்கால வெளிச்சம். ஆமென். பார்த்தீங்களா? அந்த சாயங்கால வெளிச்சத்தை நம்ம அவர்கள் அதை கவனித்தனர். இரவு வந்தபோது அவர்கள் கலியுர்ந்து அப்படியே தொடர்ந்து வழிநடத்தி செல், மேற்கு திசை நோக்கி வழிநடத்தி செல், இன்னமும் சென்று கொண்டே இருந்து அந்த பரிபூர்ண ஒளியின் அண்டைக்கு எங்களை வழிநடத்தி செல் என்றனர். அவர்கள் ஆறுகளை கடந்து மணல் மேடுகளை கடந்து சென்று சத்தியத்தை கண்டுபிடிக்க வேண்டியதாக இருந்தது. கவனிங்கள், பெத்லகேம் யூதாயுடன் சரியாக நேர்கோட்டில் அமைந்திருந்தது. அங்கிருந்து அவர்கள் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து எருசலேம் பெத்லகேமுடன் நேர்கோட்டில் அமைந்திருந்தது. உங்களால் அதை புரிந்து கொள்ளக்கூடுமானால் என்ன ஒரு அடையாளம்! பெத்லகேம் இங்கு உள்ளது, எருசலேம் இங்கு உள்ளது. சாஸ்திரிகள் புறப்பட்ட இடத்திலிருந்து பெத்லகேமை அடைவதற்கு முன்னர் அவர்கள் முதலில் எருசலேமுக்கு வர வேண்டியதாக இருந்தது. நேர எங்கே வராங்க? எருசலேமுக்கு. எருசலேம் சமாதானம் என்று அர்த்தம். உங்களுக்கு அது புரிகிறதா? அந்த பெரிய மகத்தான சுயமாய் பாவித்து கொண்ட ஸ்தாபன தலைமை அலுவலகம். ஆமையா, நாம் நேரம் எங்கே வர்றோம்? ஸ்தாபனத்தில் எருசலேம். அங்கே எல்லா ஸ்தாபனங்களும் ஒன்று கூடின. அந்த மகத்தான ஆலோசனை சங்கம் அங்கு கூடி சந்தித்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகையால் இந்த மனிதர்கள் அவர்கள் இந்த நகரத்திற்கு வந்தபோது அதோ அது உள்ளதே, எவரேனும் இதை குறித்து அறிந்திருந்தால் இந்த மகத்தான ஒளியின் ரகசியத்தை எங்களுக்கு விளக்கி கூறலாம். அங்கே எல்லா பிரதான ஆசாரியர்களும் இருந்தனர். தெய்வீகத்தில் பாண்டித்தியம் பெற்றவர்கள் இருந்தனர். அங்கு PhD LLD பட்டம் பெற்றவரும் மற்றும் இந்த மாதிரியானவர்கள் எல்லாருமே அங்கு இருந்தனர். எனவே அவர்கள் இதை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருப்பார்கள். சகோதரரே, எருசலேம் கண்களில் தென்பட்டு விட்டதே, இதோ நாம் போகிறோம். இறுதியாக அவர்கள் எங்கே வந்து விட்டார்கள்? எருசலேமுக்கு வந்து விட்டார்கள். தலைமையகத்துக்கு போகிறார்கள். யூதருக்கு ராஜாவாக பிறப்பவர் எங்கே? பாருங்க, நாம் அறிந்து கொள்ளோம். பாருங்க, அவர்களோ வீதிகளில் வேகமாய் சென்றனர். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? நாங்கள் ஒரு மகத்தான செய்தியை பெற்றுள்ளோம். அது என்ன? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? எங்கே? மேலே உள்ள இந்த ஒளியின் ரகசியம் என்ன? யார் அவர்? எங்கே இருக்கிறார்? இந்த ஐஸ்வர்யவான்கள் அருமையாய் உடுத்திருந்த ஒட்டகங்களின் மேல் ஏறிக்கொண்டு பொன்னும் தூபவர்க்கமும் கொண்டவர்களாய் ஒவ்வொரு வீதியின் வழியாகவும் சந்தின் வழியாகவும் மேலும் கீழும் ஓடி சென்று அவர் எங்கே, அவர் எங்கே, அவர் எங்கே கூச்சலிட்டு கொண்டே இருந்தார். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அந்த படித்து கல்விமான்கள் எல்லாம் நட்சத்திரம் எங்கே இருக்கிறது என்று கேட்டார்கள். அதோ அங்கே இருக்கிறது. ஓ, எங்கள் கண்களுக்கு அது தெரியவில்லை. உங்கள் கண்களுக்கு தெரியாது, காரணம் நீங்கள் குருடா இருக்கிறீர்கள்.
இந்த பலமுள்ள தூதன் இறங்கி வந்ததை உங்கள் கண்கள் காண முடியாது. நீங்கள் குருடா இருக்கிறார்கள், உங்கள் கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் அதை காண்கிறீர்களா? ஆமென். தீர்க்கதரிசி தன்னுடைய சபையில் கேட்கிறார், இப்பொழுது மனுஷகுமாரன் இங்கு நின்று கொண்டிருக்கிறார். சபையோரே நீங்கள் காண்கிறீர்களா? சபையார் சொல்றாங்க ஆமென். மனுஷகுமாரன் இப்பொழுது இங்க நின்று கொண்டிருக்கிறாரு சொல்றாரு. நீங்க காண்கிறீர்களான்னு கேட்கிறாரு. பாருங்க, மற்றவங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ லூக்கா 17:30 நேரம், ஆமென், அது நிறைவேறி கொண்டிருக்கிற நேரம். சபையார் நம்முடைய சபையார் ஆமென் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஸ்தாபனத்தாருக்கு தெரியுமா? என்னடா கூச்சலிடுறான், மனுஷகுமாரன் வந்திருக்கிறாருங்க, அவன் கண்டீங்களான்னு கேட்குறாரு. இது என்ன கதை? அவங்களுக்கு ஏதாவது புரியுமா? ஏதோ ஒரு பெந்தகோஸ்தே போதகர் இடத்துல போய் கேளுங்க, மனுஷகுமாரன் இப்பொழுது வந்திருக்காரு தெரியுமா, என்ன பிதற்றுகிறாய்? அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவர்கள் என்னவா இருக்கிறார்கள்? குருடராக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்றுமே புரியாது, சத்தியமே புரியாது. அல்லேலூயா. ஆனால் நாமோ அதை அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று கூட்டல், ஆனாலும் அவர்களிடத்தில் பதில் இல்லாதிருந்தது என்பதை சாஸ்திரிகள் கண்டுகொண்டார். அங்கே என்ன இல்லைங்க? பதில் இல்லை. அவர் எங்கே இருக்கிறார்? அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. நட்சத்திரம் இவங்க தான் பார்க்குறாங்க. ஐயோ, நட்சத்திரத்தை நாங்கள் கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். ஏன் நட்சத்திரம் அங்கே எங்கேப்பா இருக்கு? நட்சத்திரத்தை நாங்கள் நல்லா பார்த்துட்டோம், பூத கண்ணாடி போட்டு பார்த்துட்டாங்க, ஒரு நட்சத்திரத்தை காணலையே. ஆமென். அல்லேலூயா. அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அது அவர்களுக்கல்ல, அது சாஸ்திரிகளுக்கே கொடுக்கப்பட்டது. இந்த பலமுள்ள தூதனுடைய வருகை மணவாட்டிக்கே கொடுக்கப்பட்டது, மற்றவர்களுக்கு அல்ல. மற்றவர்கள் அதை அறிந்து கொள்ள மாட்டார்கள், அதை காண மாட்டார்கள். இங்கேயோ சாஸ்திரிகள் தங்களுடைய பரலோக வெளிச்சத்தை கவனித்து கொண்டே பயணித்து வந்து, நான் எருசலேமை அடையும் போது நமக்கு மேலே இருந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த பரலோக ரகசியமான தெய்வீக ஒளி என்ன என்பதை அவர்கள் எனக்கு சொல்வார்கள் என்று கூறிக்கொண்டனர். அவர்கள் தெருக்களில் இங்கும் அங்கும் சென்று, அவர் எங்கே, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, நாங்கள் அவருடைய நட்சத்திரத்தை கிழக்கிலே கண்டோம், எனவே நாங்கள் அவரை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம், நாங்கள் பொன்னையும் தூபவர்த்தையும் வைத்துள்ளோம், நாங்கள் எல்லாவற்றையும் அவருக்காக வைத்துள்ளோம், அவர் எங்கே, அவர் எங்கே? ஆமென். பாருங்க, ஒருத்தருக்கும் தெரியல. லூக்கா 17:30 நிறைவேறலை. இந்த ஸ்தாபனங்களுக்கு யாருக்குமே புரியல. இந்த பெந்தகோஸ்தே விசுவாசிகள் அந்நிய பாஷைகளை பேசி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்களே, லூக்கா 17 தெரியுமா, 30? ஐயோ, எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவர்கள் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள், விட்டு விடுங்கள். ஆமென். அவர்கள் யாரை எங்கே என்று கேட்கிறீர்கள் என்ன என்றார். அது அந்த விதமாகவே இன்றைக்கும் உள்ளது. மனுஷகுமார் வந்துட்டாரா? அது எப்படி வந்தார்? ஆமென். அல்லேலூயா. அதுதான் காரியம். அதை போன்ற ஒரு காரியம் இன்றைக்கு சம்பவிக்கவே இல்லையே. மனுஷகுமாரன் இறங்கி வந்து விட்டார் என்ற காரியம் சம்பவிக்கவில்லையே. இது என்ன அடையாளம் என்பது அவர்களுக்கு தெரிகிறதா? 7 தூதர்கள் வழியாக வந்து பரலோகத்துக்கு ஏறி போன காட்சி தான் இது என்று அநேக போதகர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய தீர்க்கதரிசியோ இதை சரியாக கவனிங்கள். இங்கு அவருடைய கண்கள் இருக்கிறது, அவருடைய மூக்கு இருக்கிறது, அவருடைய வாய் இருக்கிறது. அந்த கிறிஸ்துவின் தலையாக நீங்கள் பார்க்கவும், அது கிறிஸ்துவின் தலை என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு செய்தியில் உள்ள அநேகர் 7 தூதர்கள் பரலோகத்துக்கு ஏறி போன காட்சி தான் இது என்று சொல்கிறார். ஆனால் தீர்க்கதரிசியோ அது கிறிஸ்து தாமே என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப செய்தியில் இருக்கிறவர்களே அநேகர் குருடா இருக்கிறார்கள். செய்தியில் இருக்கிறவர்களுக்கு இது புரியல. தீர்க்கதரிசி கிறிஸ்துவின் தலை என்றோ அந்த கண்ணு மூக்கு எல்லாம் இருக்கிறத அவர் பாருங்கள் என்றுதான். இது அல்ல, இது சரியான புகைப்படம் அல்ல. அது நேர்த்தியாக எடுக்கப்பட்ட புகைப்படத்தை சொல்றாரு. நேரடியாக எடுக்கப்பட்ட படத்தில் இவையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், அது வெண்மையான டோப்பா அணிந்திருக்கிறார். பாருங்கள், அது கிறிஸ்துவின் தலை என்று சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு யாரை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா, செய்தியில் உள்ள அநேகரை 7 தூதர்கள் வடிவில் இறங்கி வந்து அவர்கள் பரலோகத்துக்கு போகும்போது உள்ள காட்சி தான் அந்த என்னது, அந்த மேகஸ்தம்பம் என்று சொல்லுகிறார். நாம் அப்படி இல்லை, அது கிறிஸ்துவே. தீர்க்கதரிசி சொல்லும்போது அந்த பலமுள்ள தூதன் யாரு? கிறிஸ்துவே. பலமுள்ள தூதன் கிறிஸ்து தான் இறங்கி வந்தாருன்னு சொல்றார். ஆமென்.
ஆகையால் இன்றைக்கு சம்பவிக்கவில்லையே என்று கூறினார். சூரியன் அஸ்தமித்த போது நாங்கள் ஒரு ரகசியமான தெய்வீக ஒளியை கண்டோம். நான் அதை ஒருபோதும் கண்டதில்லையே. கோபுரத்தின் மேலுள்ள ஜாமக்காரனை கூப்பிடுங்கள். நீ அந்த விதமான ஒரு ரகசியமான ஒளியை கண்டாயா? ஆமே. பார்த்தீங்களா, ஜாமக்காரன் எங்கே இருப்பான்? ஜாமக்காரனா யாருங்க? காவல்காரனுக்கு என்ன இருக்கும்? கண்காணிப்புக்கு என்ன இருக்கும்? கம்பா. கையில் கம்பை வச்சுக்கிட்டே வேணாம். கோபுரம் இருக்கும். மத்திய சிறைச்சாலைக்கு போய் பாருங்க, வெளிப்புறம் பாருங்க, 4 பக்கமும் கோபுரம் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சிறைச்சாலைக்கு போனதே இல்லையா? ஒரு தடவை போயிட்டு வாங்க. சிறைச்சாலைக்கு உள்ளே போக சொல்லலைங்க, வெளியில் ரோட்டு வழியாக போங்க. என்னோட பாஸ்டர் நம்மளை சிறைச்சாலைக்கு போக சொல்கிறாரு. பஸ்ஸில் இருந்து பார்த்தா தெரியும். சிறைச்சாலைக்கு வெளியில் பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோபுரம் இருக்கும், எல்லா பகுதியிலையும் இருக்கும். அந்த கோபுரத்தில் ஒரு கண்காணிப்பாளர், இவர் பேர் தான் ஜாமக்காரன். பேர் தான் என்னது? ஜாமக்காரன், காவற்காரன். இவர் மேலே இருந்தே என்ன செய்வார்? அதை எல்லாம் சுற்றி பார்க்குறாரு. எங்கெங்கே எவராது உள்ள நுழைகிறார்களா என்பதை பார்ப்பதற்காக ஒரு காவற் கோபுரம் ஒன்று இருக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தை காணவில்லை என்றதுனால ஜாமக்காரனை கூப்பிடுங்க, நீ மேலே ஏறி அந்த ரகசியமான நட்சத்திரம் இருக்கிறத பார்த்துட்டு வா. அவன் புரியுதா உங்களுக்கு? இப்போ அல்லேலூயா. நீ ஏதாவது கண்டாயா? நீ என்ன கூறுகிறீர்கள்? நீ ஏதாவது ரகசியமான தெய்வீக ஒளியினை பார்த்தாயா? காவற்காரனே, இல்லையே. உங்களுக்கு என்ன நேர்ந்தது பாருங்கள். அவர்கள் அதற்கான பதிலை உடையவர்களாக இருக்கவில்லை. காவற் கோபுரத்தில் ஏறி பார்த்தா காட்டல. இன்னைக்கு அதாவது இன்றைக்கு நாசா போன்ற விண்வெளிகள் எல்லாரும் நாங்கள் என்ன செய்தோம்? விண்வெளிக்கு போயிட்டோம், ராக்கெட்டில் போகிறோம். அங்கே போய் கடவுளை தேடி பார்த்தோம், கடவுளே இல்லை. சரிதானே இல்லையாங்க? இன்னைக்கு விஞ்ஞானிகள் எல்லாரும் எங்கே போகிறாங்க? மிக உயரமான இடத்துக்கு பார்க்குறாங்க. சந்திரனில் போய் பார்த்துட்டோம், அங்கே கடவுள் இல்லை. செவ்வாய் கிரகத்தில் கடவுள் இல்லை. ஒரு இடத்துலையும் கடவுளே கிடையாதுங்க. இந்த கிறிஸ்தவ கடவுள் மேலே இருக்கிறாருன்னு சொல்கிறான், நாங்களும் மருத்து மூட்டில் இருக்கிறான்னு சொல்லிகிட்டு இருக்கோம். ஆமே, இவன் மேலே தான் இருக்கிறாருங்க. நாங்கள் மேலே போய் ஆராய்ந்து பார்த்து விட்டோம். நோவாவின் காலத்தில் மழை பெய்ய போகிறது என்று சொன்ன பொழுது இவர்கள் என்ன செய்தார்கள்? வானத்தில் பூரா நாங்கள் ஆராய்ந்து பார்த்து விட்டோம், அங்கே தண்ணியே கிடையாது, மழை பெய்ய போகிறதே கிடையாது என்று அன்றைக்குள்ள வான ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சாங்க. கிடைக்கல. இந்த நோவா மழை பெய்யுன்னு சொல்றாரு, பிதற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் மேலே நாங்கள் ஆராய்ந்து பார்த்து விட்டோம், அங்கே என்ன இல்லை? தண்ணீரே இல்லை. எங்கிருந்து மழை உண்டாகும்? ஆமேன். அது தேவன் தாமே. அது எப்படி உண்டாகும் எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஓ, 90 வயது ஆகிவிட்டதே, எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ, எனக்கு குழந்தை பிறக்குமோ? அல்லேலூயா. ஆமேன். சாராள் சொல்லுகிறாள், என்னுடைய வழிபாடு நின்று போயிட்டு, என் சரீரம் செத்து போச்சு, என்னுடைய கணவனுடைய சரீரம் செத்து போச்சு. ஆமேன். சரீரம் செத்து போனதா இருக்கிறது. ஓ, எப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்? ஓ, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? தேவனால எல்லாம் கூடும். மனித சிந்தையில இருக்காதீங்க, மனித சிந்தையில யோசித்து பார்க்காதீங்க. பிரியமர்களே, தேவனிடத்தில் வாருங்கள். அவர் இவருக்கு மேம்பட்ட காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு அவர்கள் அதை பெற்றிருக்கவில்லையே. இந்த காரியங்கள் என்ன என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் அங்கு அதை அறிந்திருக்க வேண்டும். அங்கிருந்த பெரிய சபைகளின் தலைவர்கள் இந்த காரியங்களை குறித்து எச்சரிக்கையாக இருக்கும்படிக்கு அவைகளை அறிந்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் எப்பொழுதுமே சிறுபான்மையினரிடையுமே கிரியை செய்கிறார். ஆமேன். ஒரு சிறு கூட்டம், சிறு மந்தையே பயப்படாத ஒரு சிறு கூட்டத்தில் தான் தேவன் இடைபடுகிறார். அது மிகவும் எளிமையாக இருப்பதால் அது அவர்களுக்கு மேலாக கடந்து சென்று விடுகிறது. அவர்களோ அதை அறிந்து கொள்வதில்லை. ஆனால் அதே சமயத்தில் அவர் தம்முடைய வார்த்தையை அதை போன்றே நிறைவேற்றுகிறார். அதுதான் நாம் இந்த பெரிய காரியங்களில் சிக்கி கொண்டிருக்கிறபடியால் நம்மால் அசைவே முடியவில்லை. தேவனே, நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வேளையை காணும்படிக்கு எங்களை அந்த காரியங்களில் இருந்து கட்டவிழ்த்து விடுவித்தரணும். தேவன் ஒரு சொப்பனத்தின் மூலமாக மீண்டும் கிரியை செய்ய வேண்டுமானால் அவரால்
இதை உங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். நிச்சயமாகவே அவரால் முடியும். நாம் கடைசி நாட்களில் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கவனிங்கள், அவர்கள் அந்த மர்ம ஒளியை குறித்து பதிலை உடையவர்களாக இருக்கவில்லை. எருசலேமுக்குள் சென்று வீதி வீதியாக தேடினார்கள், பதில் கிடைக்கல. ஜாமக்காரனை தேடி பார்த்தா பதில் கிடைக்கல. ஏரோது ராஜாவிடத்தில் தேடினா கிடைக்கல. ஆமேன். அவர்கள் இன்றைக்கும் பதிலை உடையவர்களாக இருக்கவில்லை. நல்ல கவனிங்க, செய்தி தலைக்கு மேலா போகுது. ஆகையால் அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படி கூறினர். அதுவே ஆலோசனையாக இருந்தது. எனவே அவர்கள் நாம் தேவனுடைய வார்த்தையில் நோக்கி பார்த்து இந்த காரியங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை கண்டறியோமாக என்று கூறினர். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வரும்படிக்கு கூறின போது இன்றுள்ள அநேக ஜனங்களை காட்டிலும் சாஸ்திரிகள் புத்திசாலிகளாக இருந்தனர். எனவே அவர்கள் அதற்கான பதிலை பெற்றிருக்கவில்லை என்றும் அதை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்றும் சாஸ்திரிகள் தேவனுடைய வார்த்தையின்படி கண்டு கொண்டனர். ஆமேன். அது அந்த பட்டணத்தில் இருக்கவில்லை என்றும் அது அந்த இடமாயும் கூட இருக்கவில்லை என்றும் அவர்கள் கண்டு கொண்டனர். அவர் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறக்க வேண்டியதாக இருந்தது. பாருங்க, அவர் ஏரோ ராஜா அவர்களை அழைத்து கேட்குறான். பாருங்க, தன்னுடைய வேத வல்லுநர்களை அழைத்து கேட்கிறான். அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? மத்தேயு சுவிசேஷம் வாசிங்க, அந்த ஒரு வசனத்தை வாசிங்க சீக்கிரமா. 6ஆம் வசனம், 2:6. யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீர் சிறியதல்ல, என் ஜனமாய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அந்த மற்ற வேத பண்டிதர்களெல்லாம் அழைத்து அங்கே ஒரு கூட்டம் போடுறாங்க. உண்மையா அவர் அங்கதான் பிறப்பார்னு வேதம் சொல்லுகிறது என்று சொன்னார். அல்லேலூயா. கவனிங்க. ஆகையால் அதுவே மிக சிறியதாகவும் பெத்லகேமில் பிறக்க வேண்டியதாக இருந்தது. அதுவே மிக சிறியதாக, அவை எல்லாவற்றையும் பார்க்கல மிக தாழ்வானதை. பாருங்க, பெத்லகேம் என்பது சிறிய ஒரு கிராமம், ஒரு குக்கிராமம். அது மிக சிறியதாக இருக்கிறது. அவை எல்லாவற்றையும் பார்க்கலும் மிகவும் தாழ்வானதாகவும் இருக்கிறது. மிக சிறிய இடமாயும் இருக்க வேண்டுமே தவிர தன்னை பெரிதாக பாவித்துக் கொள்ளும் இடமல்ல. அல்லேலூயா. சாஸ்திரிகளோ அதை துரிதமாகவே கண்டு கொண்டனர். அவர்கள் அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள என்றும் அதை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் தேவனுடைய வார்த்தை வெளிப்படுத்தினது. எனவே அவர்கள் குழப்பத்திலிருந்து வெளியேறினர். ஆகையால் அவர்கள் அதை விட்டு சென்றனர். அல்லேலூயா. அவர்களுக்காக அவர்கள் அதை விட்டு சென்றனர். அதை விட்டு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்போது என்ன செய்யுது? 9ஆம் வசனம். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில் இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். போதும், கவனிங்க, நல்லா கவனிக்கணும். அவர்கள் என்ன நடந்தது கொஞ்சம் கீழே. ராஜா சொன்னதே அவர்கள் கேட்டு போகையில் பாருங்க, எருசலேமுக்கு போயிட்டாங்க. எருசலேம் தான் தலைமையகம். அந்த தலைமையகத்தில் போனாங்க. ராஜா எல்லா வேதபாரர்களை அழைத்தான், ஆராய்ந்து பார்த்தான். ஓ, அங்கே தான் பிறப்பார், பெத்லகேமில் தான் பிறப்பார் என்று அவர்கள் ஆராய்ந்து சொன்னார்கள். ஆகையால் இவர்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. இவர்களுக்கு நட்சத்திரத்தை கொண்டு ஒன்றுமே தெரியாது என்று தெரு தெருவாக தேடினாங்க. சத்தியம் எங்கே இருக்கிறது? ஆர்சியில் இருக்கிறதா? சத்தியம் எங்கே இருக்கிறது? சிஎஸ்ஐயில் இருக்கிறதா? சத்தியம் எங்கே இருக்கிறது? பெந்தகோஸ்தையில் இருக்கிறதா? சத்தியம் எங்கே இருக்கிறது? செவன்த் டேயில் இருக்கிறதா? எல்லா இடத்துலையும் கேட்டுப்பாங்க. ஒருவருமே அதை குறித்து அறிந்திருக்கவில்லை. தெரிந்தாரா? அதனால் அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. எருசலேமை விட்டு வெளியே வர்றாங்க. பாருங்க, எருசலேமிலிருந்து அரண்மனை விட்டு வெளியே வர்றாங்க. வரும்பொழுது அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஆமென். மறுபடியும் அந்த நட்சத்திரம் காணப்பட்டது. இடையில கொஞ்ச நாள்ல நட்சத்திரத்தை காணலை. ஏன்? தாவணத்துக்குள்ள போய் தேடுறான் இயேசு கிறிஸ்துவ. இயேசு கிறிஸ்துவ எங்க தேடுறான்? அதான் இன்றைக்கு தேவன் வழிகாட்டுகிற அந்த வழியை விட்டுட்டு நீங்கள் எங்கேயாவது போய் தேடுனீங்கன்னா அவர் உங்களுக்கு மறைக்கப்பட்டு விடுவார். ஆனால் அந்த பாரம்பரியங்களை விட்டு, சட்டத்திட்டங்களை விட்டு, ஸ்தாபன கொள்கைகளை விட்டு, கோட்பாடுகளை விட்டு, மனித கோட்பாடுகளை விட்டு நீங்கள் வெளியே வந்து பாருங்கள், நட்சத்திரம் உங்களுக்கு காணப்படும்.
அப்பொழுதுதான் நீங்கள் சத்தியத்தை அறிய முடியும். அல்லேலூயா. இவையெல்லாம் விட்டு வெளியே வரணும். அங்கே போய் நம்ம ஒட்டுறவு வைத்து கொண்டு இருப்போமானால் உங்களுக்கு அந்த சத்தியம் மறைந்து விடும். அந்த அந்த நட்சத்திரம் மறைந்து விடும். மறுபடியும் அந்த நட்சத்திரம் வருகிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்தம் சந்தோஷம் அடைந்தார்கள். ஐயோயோ, நம்ம தவறான இடத்துல போய் ஆண்டவரை தேடிட்டுமே. அவன் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற, எங்கே இருக்கிறாரு, எந்த ஸ்தாபனத்தில் இருக்கிறாரு, நாங்கள் அதை பற்றி கேள்விப்படுறதே இல்லைப்பா. அல்லேலூயா. அதை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்புறம் அந்த நட்சத்திரம் காணப்பட்டது. இப்பொழுது மறுபடியும் அந்த நட்சத்திரம் அவர்களை வழிநடத்த ஆரம்பிக்கிறது. அவர்கள் அந்த நட்சத்திரம் எது வரைக்கும் போகுது? கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. ஆமென். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். யாரை பார்த்தாங்க? குழந்தைய பார்க்கல, யங் சைல்டு. இங்கிலீஷில் என்ன சொல்லியிருக்கு? யங் சைல்டு. 2 வயதுக்கு நிரம்பிய ஒரு குழந்தை இயேசு. ஏன்னா இவங்க பிரயாணம் எவ்வளோ வருஷம் ஆயிட்டு? கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிட்டு. மலைகளை கடந்து, ஆறுகளை கடந்து, மேடுகளை கடந்து அவர்கள் பிரயாணப்பட்டு வந்தாங்க. ஏன்னா இப்பொழுது இருக்கிற ஆடிக்காரா 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுக்கு, அல்லேலூயா, அந்த ஒட்டகம் அப்படி தான் போகும். ஒட்டகத்து மேலே சவாரி பண்ணியிருக்கீங்களா? ஆமே. அது பாலைவன கப்பல் அப்படியே போகும். போய் 2 வருஷம் பிரயாணத்துக்கு பிறகு இப்பொழுது கரெக்டாக அந்த நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்துக்கு மேலே வந்து நிற்கிறது. சாஸ்திரிகள் பார்க்குறாங்க, ஐயா நட்சத்திரம் நின்று விட்டதப்பா, இதற்கு மேலே அந்த நகரவில்லை பாருங்கள். அப்படியானால் மேசியா இங்குதான் இருக்க வேண்டும், யூதருக்கு ராஜா இங்குதான் இருக்க வேண்டும். தேடி பார்த்தாங்க, அவர் அங்கே பார்க்குறாங்க. பார்த்து கொண்டு வந்த எல்லாவற்றையும் கொடுத்து பொண்ணு தூபவர்க்கம் எல்லா விளைப்பழத்தையும் அதை காணிக்கையாக வைத்து மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையான ஒரே ஒரு பாடத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். இப்பொழுது கடைசி காலத்தில் தேவன் கொடுத்த ஒரு நட்சத்திரம் வாசிங்க. நட்சத்திரம் எதை குறிக்கிறது? படத்தை போடுங்க சீக்கிரம். இந்த படத்தை பாருங்க. தேவன் நமக்கு இன்றைக்கு ஆவிக்குரிய மணவாட்டிக்கு ஒரு நட்சத்திரம் நமக்கு இருக்கிறது, நமக்கு வழிகாட்டியாக. அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை சுட்டி காண்பதற்காக சாஸ்திரிகள் அதை தேடினாங்க. நட்சத்திரத்தை தவிர வேறு எதையுமே அவர்கள் பின்பற்றலை. புரியுதா? மனிதனை பின்பற்றலை, மனித கோட்பாடுகளை பின்பற்றலை, ஸ்தாபன கொள்கைகளை பின்பற்றலை, அல்லது யாராவது ஒருத்தர் சொன்னதை பின்பற்றலை. நீங்கள் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓட வேண்டும். வேற யாரையும் பார்க்காதீங்க, போதகரையும் பார்க்காதீங்க, விசுவாசிகளையும் பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காதீங்க. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து போங்க. அல்லேலூயா. பாருங்கள், இங்கே இந்த 7 நட்சத்திரங்கள் இருக்கிறது. இந்த 7 நட்சத்திரங்களுடைய 7 சர்ச் ஏஜஸ், அதாவது 7 சப காலங்கள். 7 சப காலங்களை நம்ம பார்க்குறோம் பார்த்தீங்களா? அல்லேலூயா. இதில் 7 சப காலங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி வேணா காட்டுப்பா. அப்படிதான் பாருங்க. முதலாம் சபைக்கு தூதன் யாரு? பவுல். இந்த 7 நட்சத்திரங்கள் நம்ம அதை குறித்து பார்க்கண்டா 2 பாயிண்ட் முடிச்சிருவோம். இந்த 7 நட்சத்திரங்கள் என்ன அப்படின்னு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வாங்க. என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். சரி, 7 நட்சத்திரங்கள் என்ன? எல்லாரும் வெளிப்படுத்தல் 1:20 எடுத்துக்கொண்டீங்களா? வெளிப்படுத்தல் 1:20ஆம் வசனம் இல்லையா? என் வலதுகரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்துவளைகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் என்னதான்? 7 சபையின் தூதர்கள். 1 பவுல், இர்னேயஸ், மார்ட்டின் கொலம்பா, மார்ட்டின் லூத்தர், ஜான் வெஸ்லி, வில்லியம் பிரணாம். 7 செய்தியாளர்கள். தூதர்கள் என்றால் என்ன அர்த்தம்? மல்கியா 2:7ஆம் வசனத்தில் ஆசாரியர்களுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயில் தேடுவார்களே அவர்கள் சேனைகளின் கர்த்தரின் தூதன், செய்தியாளர்.
செய்தியாளர்களை மெசேஞ்சர் என்று சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா செய்தி அளிப்பவர் பாஸ்டர் ஸ்டீவன். ஆனால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? மெசேஞ்சர். செய்தி அளிக்கக்கூடிய மெசேஞ்சர்னார்னு போடுவாங்க. அப்போ இது யாருன்னா மெசேஞ்சர்ஸ். அத்தனை பேரும் செய்தியாளர்கள். அது தூதை கொண்டு வருகிற தூதர்கள். இப்பொழுது பாருங்க, நாம் எந்த நட்சத்திரத்தின் காலத்தில் இருக்கிறோம்? 7வது நட்சத்திரத்தின் காலம் வந்திருக்கிறோம். பாருங்க, எபேசு, சிமர்னா, பெர்கமு, தேத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா. இப்போ எந்த சபை காலத்தில் நாம் இருக்கிறோம்? 7வது சபையாகிய லவோதிகே சபையின் காலத்தில் இருக்கிறோம். 7வது சபைக்கு அளிக்கப்பட்ட தூதன் யாரு? வில்லியம் பிரணாம் தான் தூதன். அங்கே வந்துட்டோம் நாம். இதெல்லாம் கடந்து கடைசியாக வந்துட்டோம் இல்லையா? பாருங்க, முதலாவது வெளிச்சம் அதிகமாக இருந்தது. அப்போஸ்தலரோட காலத்தில் வெளிச்சம் அதிகமாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி கடைசியில் என்ன ஆயிட்டு? இருளின் காலங்கள். இருளின் காலங்களுக்கு அடுத்து மறுபடியும் வெளிச்சம் உண்டாயிட்டு. அதான் லவோதிகே சபை எப்படி இருக்கு? லவோதிகே சபையை முழுவதுமே வெளிச்சத்தை இழந்து குருட்டுத்தனமாக இருக்குதுங்க. லூக்கா 17:30 தெரியுமா? தெரியாது. மல்கியா 4:5-6 தெரியுமா? தெரியாது. வெளிப்படுத்தல் 10:1 தெரியுமா? தெரியாது. வெளிப்படுத்தல் 10:6 தெரியுமா? ஐயா தெரியாது. ஆள விடப்பா. ஆமே, ஒன்றுமே தெரியாது. ஆனால் என்ன செய்வாங்க? அன்னி பாஷை பேசுகிறதும், ஆவியில் நடமாடுறதும், ட்ரம்மு போட்டு வாசிக்கிறதும், கீபோர்டு வாசிக்கிறதும் எல்லாமே அங்கே இருக்கும். ஆனால் என்ன தெரியாது? இந்த காலத்துக்குரிய வேத வசனத்தின் நிறைவேறுதல்கள் அவர்களுக்கு தெரியாதபடி அவர்கள் கண்கள் என்ன செய்யப்படும்? குருடாக்கப்படும். லவோதிகே சபை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? முழுவதுமாக குருடா இருக்குது. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 14. லவோதிகே சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், உண்மையில் சத்தியமுள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. லவோதிகே சபை எப்படி இருக்கு? குளிரும் கிடையாது, அனலும் கிடையாது. நீ குளிரையாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பா இருக்கிறபடியினால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமா இருக்கிறதை அறியாமல் நான் திரவிய ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால் நீ ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு நெருப்பிலே புடமிடப்பட்ட பொன்னையும் உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோன்றாதபடிக்கு. பாருங்க, நீர் நிர்மாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும். எதுல தரித்திரன்? ஆவிக்குரிய தரித்திரன். வேத வசனத்தில் எதுவுமே தெரியாது. ஆமேன். ஆவிக்குரிய தரித்திரர்களாகவே இருக்கிறார்கள். நீங்கள் என்னதான் அந்நிய பாஷை பேசலாம், என்னதான் ஆவியில் நடனம் ஆடலாம், என்னதான் பரிசுத்தமாக வாழலாம். ஆனால் நீங்கள் யாரு? ஆவிக்குரிய தரித்திரர்கள், ஆவிக்குரிய குருடர்கள். லவோதிகே சபை எப்படி இருக்கு? குருடாக இருக்கிறது என்பதை நாம் கவனம் வேண்டும். ஆமேன். உங்கள் கண்கள் காண்கிறதுனாலும் உங்கள் காதுகள் கேட்கிறதுனாலும் அவைகள் பாக்கியமுள்ளவைகள் என்று வேத வசனம் சொல்கிறது. பார்த்தீர்களா பிரியமானவர்களே? ஆகையினால் அவர்கள் குருடாக இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர்கள் அதுதான் லவோதிகே சபை முழுவதுமாக எங்கே இருக்கிறது? குருட்டு சபையாக இருக்கிறது. இந்த லவோதிகே சபையின் காலத்தில் இந்த குருட்டு சபையிலிருந்து கர்த்தர் நம்ம வெளியே கொண்டு வந்துட்டார். ஆமென். நம்மை வெளியே கொண்டு வந்து விட்டார். காரணம், ஸ்தாபனங்களை விட்டு, பாரம்பரியங்களை விட்டு, மனித கொள்கைகளை விட்டு, கோட்பாடுகளை விட்டு அந்த சாஸ்திரிகள் வெளியே வந்தது போல நாம வெளியே கொண்டு வரப்பட்டோம். ஏன்? நமக்கு ஒரு நட்சத்திரம் அங்கே இருக்கிறது. நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு நட்சத்திரம் என்னவாக இருக்கிறது? அதுதான் செய்தியாளனாகிய வில்லியம் மரியன் பிரணாம், தீர்க்கதரிசியாகிய வில்லியம் மரியன் பிரணாம். அந்த நட்சத்திரத்தை மாத்திரமே நாம் பின்பற்ற வேண்டியதாக இருக்கிறது. நமக்கு ஒரு நட்சத்திரம் இருக்கிறது பிரியமானவர்களே. அல்லேலூயா. அது தேவனுடைய கரத்தில் உள்ள ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் தான் நமக்கு வழிகாட்டி. அந்த நட்சத்திர வழிகாட்டியின் பிரகாரமாக நாம் செல்வோமானால் நிச்சயம் நான் யாரை கண்டடைவோம்? இயேசு கிறிஸ்துவை கண்டடைவோம். ஆகையால் நட்சத்திரத்தை பாருங்கள், தேவன் எப்பொழுதுமே ஒரு அடையாளத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அது ஸ்தாபனங்களில் தோன்றுவதில்லை, அது எருசலேமில் தோன்றுவதில்லை, அது வானத்தில் தோன்றுகிறது. ஆமென். தேவன் நமக்கு மன்னாவை எங்கிருந்து தருகிறார்? வானத்திலிருந்து தருகிறார். வேதாகம கல்லூரியிலிருந்து ஒரு நாள் நமக்கு தரப்போறதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எதை புசித்தார்கள்? வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள்.
நாமும் கூட பிரியமானவர்களே, வானத்தில் இருந்து இயேசு சொன்னார், நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவ அப்பம் என்று சொன்னார். நமக்கும் இன்றைக்கு வானம் மன்னாவாக இயேசு கிறிஸ்து அந்த செய்தி, இந்த காலத்துக்குரிய செய்தியானது வேதாகம கல்லூரியிலிருந்து நமக்கு வரல, அது பரலோகத்தின் தேவன் பரலோகத்திலிருந்து நமக்கு அனுப்பியிருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதில் நட்சத்திரம் இன்றைக்கு தீர்க்கதரிசி பிரணாம் அவர் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையின்படியே நாம் ஜீவிப்போமானால், அதை பின்பற்றுவோமானால், ஆமென், நிச்சயமாக நாம் அவரை ஒரு நாள் தரிசிக்க போகிறோம். யாவர் எழுந்து நிற்போம், யாவர் எழுந்து நிற்போம். பிரியமானவர்களே, நட்சத்திரம் தான் அடையாளம் என்று பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு எது அடையாளமாக இருந்தது? நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை நாம் இப்பொழுது பின்பற்றி போகிறோம். இயேசு தாமே நமக்கு அந்த நட்சத்திரத்தை தந்திருக்கிறார். இந்த மணி நேரத்துக்காக, அல்லேலூயா, இந்த மணி நேரத்துக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடைசியாக நாம் ஒரு பாடலை பாடுவோம். பிரியமானவர்களே, நட்சத்திர அடையாளத்தை மாத்திரம் நாம் பின்பற்றுவோமாக. இயேசு கிறிஸ்து ஒருவரே அந்த நட்சத்திரம், அவர்தான் விடிவெளி நட்சத்திரம். இந்த கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவை தரிசிப்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நட்சத்திரம். அது 7ஆம் சபையின் காலத்தில் இருக்கிற மணவாட்டியை 7ஆம் சபையின் குருட்டு சபையிலிருந்து வெளியே கொண்டு வந்து பரலோக மணவாளனை சந்திக்க வைக்கிறது. ஆமேன், அல்லேலூயா. அவரை தான் நாம் காண்போமாக. தேவனுடைய நாம மகிமைப்பட்டோம். ஒரு நாள் நிச்சயமாக நாம் அவரை சந்திக்க போகிறோம். ஆமேன். ஜீசஸ். கர்த்தராக இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி பாடுவோம். நிச்சயமாக முடிவு உண்டு மகனே, நீ கலங்காதே. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, ஒருபோதும் மறவாதே. இதை ஒருபோதும் மறவாதே. நிச்சயமாக முடிவு உண்டு மகளே, நீ கலங்காதே. உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது, ஒருபோதும் மறவாதே. இதை ஒருபோதும் மறவாதே. உன்னை நடத்திடுவார், உன்னை கரங்களில் ஏந்திடுவார். உண்மையாக உன்னை நடத்திடுவார், உன்னை கரங்களில் ஏந்திடுவார். நிச்சயமாக
முடிவு உண்டு. மகனே நீ கலங்காதே, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஒருபோதும் மறவாதே, இதை ஒருபோதும் மறவாதே. கடன் தொல்லை கலக்கினாலும் கலங்காதே, பயந்திடாதே. கடன் தொல்லை கலக்கினாலும் கலங்காதே, பயந்திடாதே. கடன் தீர்த்து உன்னை நடத்திடுவார், உன்னை கடன் கொடுக்க மாற்றிடுவார். கடன் தீர்த்து உன்னை நடத்திடுவார், உன்னை கடன் கொடுக்க மாற்றிடுவார். நிச்சயமாக முடிவு உண்டு. மகனே நீ கலங்காதே, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஒருபோதும் மறவாதே, இதை ஒருபோதும் மறவாதே. சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். யாதி உன்னை வருத்தினாலும் சோராதே, சோர்ந்திடாதே. வியாதி உன்னை வருத்தினாலும் சோராதே, சோர்ந்திடாதே. சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார், சுகந்தந்தை காத்திடுவார். உன் சுகவாழ்வை சீக்கிரம் துளிர்க்க செய்வார், சுகந்தந்தை காத்திடுவார். நிச்சயமாக முடிவு உண்டு. மகளே நீ கலங்காதே, உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஒருபோதும் மறவாதே, இதை ஒருபோதும் மறவாதே, இதை ஒருபோதும் மறவாதே, இதை ஒருபோதும் மறவாதே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா. நன்றி அப்பா. ஆம் கர்த்தாவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்பற்றி சென்றார்கள். கடல் கடந்து மேடுகள் கடந்து, மண்மேடுகள் கடந்து, நதிகள் கடந்து, ஆண்டவரே காடுகளை கடந்து சென்றார்கள். ஒரு நம்பிக்கையோடு சென்றார்கள். இயேசுவை தரிசித்தார்கள். ஆம் கர்த்தாவே, ராஜாவை தரிசித்தார்கள். நாமும் ஒரு நாள் ஆகாயத்தில் அவரை தரிசிக்க போகிறோம். ஒரு நிச்சயத்தோடு நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆம், நம்முடைய பிரயாணத்தில் ஒரு நட்சத்திரம் இருக்கிறது. அது விடுவெள்ளி நட்சத்திரம். ஓ, தேவன் நமக்கு கொடுத்த 7ஆம் தூதனாகிய சகோதரன் பிரணாம் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார்.
அந்த செய்தியானது நிச்சயம் இயேசு கிறிஸ்துவாகிய அந்த ராஜாவை நாம் ஆகாயத்தில் சந்திக்க நம்மை வழிநடத்தும். வார்த்தையை விட்டு இடதுபுறம் வலதுபுறம் நாம் சாயாமல் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, நான் உன்னை கைவிடுவதுமில்லை, நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக கர்த்தாவே, இந்த அருமையான நாளிலே தேவ சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நட்சத்திரத்தை மாத்திரம் பின்பற்றட்டும். எந்த மனிதனுடைய ஆலோசனைகள் எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே, எந்த கொள்கைகள் கோட்பாடுகள் வேண்டாம் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பொறுமையோடு ஓடத்தக்கதாக கிருபை செய்வீராக. இந்த சபையாரை ஆசீர்வதியும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் பிள்ளைகள் குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியை முகநூல் வழியாக யூடியூப் வழியாக கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு நட்சத்திரம் இந்த கடைசி காலத்துக்குள்ள கொடுக்கப்பட்ட நட்சத்திரம், அதை பின்பற்றி நடக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. பொறுப்படுத்தும் சகல துதி கன மகிமை ஆவற்றை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்கள் நம் அனைவரோடும் நம் குடும்பத்தார் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.